ஸோ ஐ திங்க் இட்ஸ் விசிபிள் ரைட். ஸோ பிபிடி விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நேற்றுலேருந்து நம்ம வந்து இந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி எல்லாம் பார்த்தோம். மணி எப்படி வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் லைபிலிட்டி, லிமிட், டிமாண்ட் லைபிலிட்டி என்னன்றது பார்த்தோம். M1, M2, M3, M4, M0 இதெல்லாம் பார்த்தோம். M0 உங்களுக்கு வந்து ஹை பவர்ட் மணி, இல்லைன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ், எவ்வளோ நோட் அடிக்கிறாங்க ஆர்பிஐட்ட இருந்து அப்படிங்கிறது தான் M0 ஹை பவர்ட் மணி. ஸோ M1, M2, M3, M4 பார்த்தோம். அதில் M3 தான் வந்து ஆர்பிஐ கணக்கு எடுத்துக்கிறாங்க. அண்ட் M3 வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்கிற ஆல் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ், டைம், டிமாண்ட் ரெண்டுமே. ஸோ இதுதான் வந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி தான் மானிட்டரி பாலிசி வந்து உங்களுக்கு ஃபார்முலேட் பண்றாங்க. ஸோ மணி சப்ளை கால்குலேட் பண்றதுக்கு அதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அக்ரிகேட் மணி அப்படிங்கிறது வந்து பேரு. அதுக்கு அக்ரிகேட் மணி அப்படிங்கிறது வந்து பேரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மணி சப்ளை பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொரோனா டைம்ல வந்து எப்படி இருந்துச்சு டைம் மணி சப்ளை, M0, M3 இது ரெண்டும் எப்படி இருந்துச்சு பார்த்தோம். மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? கிரியேஷன் ஆஃப் மணி நேற்று பார்த்தோம். ஆர்பிஐ வந்து நோட் அடிக்குது, இல்ல புதுசா இப்ப வந்து ஒரு 1,00,000 கோடி வந்து நோட் அடிக்க போறாங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க அடிக்கக்கூடிய அந்த நோட்டு வந்து அவங்களோட லயபிலிட்டி சைட்ல ஏறப்போகுது. லயபிலிட்டி சைட்ல வெயிட் ஏறப்போகுது. 1,00,000 கோடி எக்ஸ்ட்ரா வைக்க போறாங்க. அப்ப அவங்களோட அசெட் சைடை அவங்க ஈக்குவல் பண்ணணும். என்ன பண்ணணும்? 1,00,000 கோடிக்கான கோல்டு வாங்கி வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா அதுக்கான ஃபாரின் செக்யூரிட்டிஸ் ஏதாவது அவங்க வாங்கி வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா மோஸ்ட்லி இதான் நடக்கும், கவர்மெண்டோட ஜி செக்யூரிட்டியை வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஆர்பிஐ நோட் அடிக்கிறது எதுக்காக? நோட்டை அடித்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க செலவு பண்றதுக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்றதுக்காக தான் நோட் அடிக்க கொடுக்க போறாங்க. ஸோ அதை வந்து ஜி செக்யூரிட்டி, கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு செக்யூரிட்டி வாங்கிக்கிட்டு அதை அசெட் சைட்ல வச்சுட்டு நோட் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நேத்து நம்ம பார்த்த வரைக்குமான போர்ஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்பிஐயோட இஷ்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து இட் ஷுட் மேட்ச் இஷ்யூ, அசெட் சைடும் வந்து லயபிலிட்டி சைடும் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன், ரைட்? இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வேர்டு, மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட். நேத்து ஏன் உங்களுக்கு வந்து இந்த டவுட் வரல அப்படிங்கிறது தெரியல. M0 அப்படின்றது வந்து ஹை பவர்ட் மணின்னு சொல்லிட்டேன். இந்த ஹை பவர்ட் மணி வந்து நம்பர் ஆஃப் ரூபா நோட்டு அடிக்கிறது, ஆர்பிஐ அடிக்கிறாங்க M0. பட் மணி சப்ளைனா அப்ப அதுதானே இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. அது இல்லாம ஏன் வந்து M1, M2, M3 நம்ம வேற கால்குலேட் பண்றோம்? இந்த மணி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அண்ட் ஹவு வில் திஸ் மணி பி கால்குலேட்டட்? இந்த மணி வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் செய்யப்படுது? இந்த சென்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து நம்ம அடிக்கிறது வந்து வெறும் வந்து ஒரு 1,00,000 கோடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம வந்து அதோட மணி சப்ளையை கால்குலேட் பண்ணும்போது அது 1,00,000 கோடியா இருக்காது. இட் வில் ஆல்வேஸ் பி மோர் தென் 1,00,000 கோடி. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த மணி வந்து மல்டிபிள்ஸ்ல நம்மளுக்கு தெரியும். மணி வந்து மல்டிபிளா நம்மளுக்கு தெரியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கறது சொல்றாங்க, சரிங்களா? என்ன அப்படின்னா 100 ரூபா, 100 ருபீஸ் வந்து இப்ப ஹரிக்கு கிடைக்குது. ஹரிக்கு வந்து 100 ரூபா கிடைக்குது. ஹரி என்ன பண்றாரு அப்படின்னா, ஆஸ் அ குட் சிட்டிசன் அவர் அந்த 100 ரூபா கொண்டு போய் நேரா அவர் அக்கௌண்ட்ல வந்து பேங்க்ல போட்டுறாரு. அவர் ஏதோ ஒரு பேங்க் வச்சிருக்காரு, ஐசிஐசிஐ பேங்கோட டைப் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து 100 ரூபா வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல போட்டுறாரு. ஸோ இப்ப 100 ரூபா வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல கிடைக்குது. 100 ருபீஸ் அவங்களோட அசெட் சைட்ல அவங்க வந்து ஏத்திக்கிறாங்க. ஐ மீன் அசெட் சைட்ல அவங்களோட இது வந்து 100 ரூபா, அவங்களுக்கு அது ஆக்சுவலி லைபிலிட்டி தான். பட் வந்து 100 ரூபா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. நார்மலி பேங்க் என்ன பண்ணுவாங்க? 100 ரூபாய் ஹரிட்ட வாங்கி லோன் கொடுப்பாங்க, கரெக்டா? லோன் வந்து ஹரிட்ட வந்து வாங்கிட்டு லோன் கொடுத்துருவாங்க. பட் இந்த இடத்துல சிஆர்ஆர்னு ஒரு கான்செப்ட் வருது. நார்மலி வாங்குற எல்லா காசையுமே பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்க கூடாது. எல்லா காசையுமே வந்து
பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்க கூடாது. ஐ திங்க் somebody is waiting. ஸோ பேங்க்ஸ் வந்து ஹரிட் இப்போ வாங்கின அந்த 100 ரூபாவும் அப்படியே லோன் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நிறைய இருக்கு, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு சிஆர்ஆர் மட்டும் இருக்குன்னு நினைச்சுக்கோம். ஒரு 10% சிஆர்ஆர் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ரிசர்வ் மணி கட் பண்ண சொல்லி ஆர்பிஐ சொல்லும். ஸோ வாட் டு தே டூ? தே வில் டேக் திஸ் 10 ரூபா எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து வச்சுட்டு 90 rupees மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க. ஸோ பேங்க் ஒன் வந்து லோன் கொடுக்க போறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ராதிகா கொடுக்குறாங்க. ராதிகாக்கு they are giving 90 rupees. ராதிகா இதே மாதிரி பேங்க்ல அக்கௌண்ட்ல போடுறாங்க. ராதிகா வந்து 90 rupees போடுறாங்க. பட் 10% வந்து ரிசர்வா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன். ஸோ 81 rupees தான் வந்து அவங்களோட பேங்க் எஸ்பிஐ பேங்க் வந்து லோன் கொடுக்க முடியும். இந்த லோன் வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா சாந்தாக்கு கொடுக்குறாங்க. 81 rupees. இதுலயும் அகைன் 10% எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இது பண்றாங்க. இது எத்தனை டைம் இது இப்படி பண்ண முடியும்? 10 times இது பண்ண முடியும். 10 times இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 10 times பண்றாங்கல்ல, ஸோ திஸ் இஸ் அலவுட் டு மல்டிப்ளை 10 times. மணி இஸ் அலவுட் டு மல்டிப்ளை 10 times. சார் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நார்மலி ஹவு டஸ் இட் ஒர்க்? நார்மலி ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது? ஆர்பிஐ கிட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபா வந்து எஸ்பிஐ பேங்க் கடன் வாங்குறாங்க. ஸோ 100 கோடி ரூபா ஆர்பிஐ கிட்ட ஃப்ரெஷ்ஷா எஸ்பிஐ வந்து கடன் வாங்கியிருக்காங்க. எஸ்பிஐ என்ன பண்றாங்கன்னா ஹோம் லோனா கொடுக்குறாங்க. ஹரிக்கு கொடுக்குறாங்க, ராதிகா கொடுக்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஹோம் வீடு கட்டுறதுக்காக அந்த லோனை வாங்கியிருக்காங்க. ஆளுக்கு வந்து ஒரு 1 crore அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரேன். ஆஸ் அன் இன்ஜினியர் நான் தான் இந்த 4-5 பேருக்கு வீடு கட்டி தரப்பேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 1 crore வந்து எனக்கு செக் எழுதி தருவாங்க. கரெக்டா? அவங்க வந்து எனக்கு செக் எழுதி தருவாங்க. இப்ப இஸ்பார் இஸ் தி ஆர்பிஐ கை. இஸ்பார் தான் ஆர்பிஐ பர்சன். ஹி இஸ் கோயிங் டு கால்குலேட் M3 கால்குலேட் பண்ண போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லா அக்கௌண்ட்லயும் இருக்க மணி, தட் இஸ் வாட் அவரோட கால்குலேஷன். அவரோட கால்குலேஷன் என்னன்னா எல்லார் அமௌண்ட்லயும் காசுலயும் இருக்கக்கூடிய மணி. ஸோ அவர் பார்க்குறாரு வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அட் அ பர்டிகுலர் டைம் உங்களுக்கு வந்து ராதிகாவோட அக்கௌண்ட்டுக்கு 1 crore வருது, அதே மாதிரி இன்னொருத்தவங்க அக்கௌண்ட் 1 crore வருது, இன்னொருத்தவங்க அக்கௌண்ட் 1 crore வருது, இது மாதிரி 3-4 பேருக்கு அக்கௌண்ட் வருது. தென் ஆல் தீஸ் பீப்புள் அகெயின் சென்ட் மீ. எனக்கு வந்து இவங்க எல்லாமே 1 crore கொடுக்குறாங்க. இப்போ என் அக்கௌண்ட்ல வந்து 3 crores இருக்கு. உங்களுக்கு மந்த்லி ஆவரேஜ் எடுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து மணி சப்ளை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு டபுள், உங்களுக்கு வந்து தி சேம் மணி ரொட்டேட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மணி தான் இங்கேயும் கால்குலேட் ஆகும், அங்கேயும் கால்குலேட் ஆகும். இட் வில் கெட் கால்குலேட்டட் ஆன் போத் சைட்ஸ். டபுள் அக்கௌண்டிங் ஆகும். ஸோ இங்கேயும் மணி கால்குலேட் ஆகுது, இங்கேயும் மணி கால்குலேட் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா? இந்த 2 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து மணி கால்குலேட் ஆயிருது. இட் இஸ் த சேம் மணி, அதே காசு தான். ஆனா அந்த காசு வந்து பல பேருக்கான வேலைகளை செய்யுது. இது நம்ம வந்து ஒரு கதையா பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதுக்கு அந்த வெலாசிட்டி புரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்க டவுட் கேளுங்க. இப்போ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஒரு மணியே வந்து உங்களுக்கு வந்து இட் பிகம்ஸ் லைக், இது நம்ம நடுவில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே போடலன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரிசர்வ் எதுவுமே எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ஆர்டர்ஸ் எதுவுமே போடலன்னு வச்சுக்கோங்களேன். போடல அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் நம்மளால வந்து இது கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும். இந்த மணி வந்து உங்களுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். நம்மளால வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நம்ம கண்ட்ரோல் எதுக்குன்னா அப்பதான் நம்மளுக்கு தெரியும். இப்ப ஆர்பிஐல வந்து இவர் டபுள் டாக்ஸேஷன் வந்தா கூட he knows that the same money is going to rotate for 10 times. அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மணி தான் வந்து 10 தடவை நான் கொடுக்குற காசு எப்படி இருந்தாலும் 10 தடவை ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது ஆர்பிஐல உட்காந்துருக்க கால்குலேட் பண்ற ஆளுங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவன் தான் ஃபிக்ஸ் பண்றான் ரிசர்வ் என்னன்னு. ஸோ இன்கேஸ் 10% இருக்கனால தான் 10 times. 5% இருந்தா வாட் வில் பி? ஸோ இட் லைக் 20 times ரொட்டேட் ஆகும். 20 times உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இது எவ்வளோ நம்ம வந்து ரிசர்வ் ரேஷியோ கொடுத்துருக்கோன்றது ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுது. ஸோ ஆர்பிஐக்கு தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது எவ்வளோ மணி வந்து மல்டிப்ளை ஆகுது எக்கானமிலன்றத ஆர்பிஐ பீப்புள் கேன் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறதுனால ஆர்பிஐ கெட்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்ட்ரோல் தி மணி ஃப்ளோ இன் தி எக்கானமி.
இப்போ இந்த மாதிரி ரிசர்வ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹவு கேன் ஆர்பிஐ கண்ட்ரோல் தி மணி ஃப்ளோ? ஆர்பிஐ கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன காசு வெளியில வருதோ, ஒன்ஸ் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி சிஸ்டம், ஆர்பிஐ விட்டு வெளியில வந்துருச்சுன்னா அந்த பணத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் இப்படி ஒரு ரிசர்வ் சிஸ்டம் வச்சிருக்கனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆர்பிஐ இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் ஒரு அமௌண்ட், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க மேல வந்து அவங்க வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு த்ரூ பேங்கிங் சிஸ்டம் மூலமா. பட் இது எக்ஸாக்டா 10 டைம்ஸ் ரொட்டேட் ஆகுமா அப்படின்னா இன் ப்ராப்பர் எக்கானமி இது நடக்காது. ஏன்னா நடுவில் நிறைய பேர் பதுக்கெல்லாம் நடக்கும். ஸோ இதை வச்சு எவ்வளோ பிளாக் மணி இருக்கு எக்கானமிலன்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ 10 டைம்ஸ் ரொட்டேட் ஆகணும், ஆனால் ஆக்சுவலி ரொட்டேட் ஆகிறது கிடையாது. நடுவில் சில பேர் எடுத்து வச்சிடறாங்க அந்த கரன்சியை, கேஷா எடுத்து வச்சிடறாங்க வித்தவுட் புட்டிங் இந்த லோன். பேங்க் சாந்தா திடீர்னு வந்து பிளாக் மணி எடுக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பேங்க்குள்ள போகாம அவங்க வந்து இந்த வந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பெட்டுக்கடியில் ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாட் ஹேப்பன்ஸ், இந்த இடத்துல கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ரொட்டேஷன் வந்து இந்த இடத்துல கட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் மணி கால்குலேஷனுக்கும் திஸ் வில் ஹெல்ப். பிளாக் மணி கண்ட்ரோல் கிடையாது, நான் சொல்றது கால்குலேஷனுக்கும் இந்த ரிசர்வ் ரேஷியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் இப்படி ஒரு ரிசர்வ் வைக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றாங்க. இதுல முக்கியமா 2 விதமான ரிசர்வ்ஸ் வந்து எல்லா பேங்க்கும் வந்து வைத்தே தீரணும். அந்த 2 விதமான ரிசர்வ்ஸ் வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்ன்றது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி, இது மாதிரி எல்லாம் நம்ம படிக்கும் போது ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து எங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தினால் ஒண்ணு நடக்குது அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து நீங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் ஸ்டாச்சுட்டரி. அப்ப இந்த இடத்துல வந்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன, இந்த லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. ஒரு he is bounded, the banks are bounded by one law or statutory principle or law, that is why it is called statutory SLR. சரிங்களா? so it is SLR and CRR. CRR என்ன, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. வேர்டுல ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீங்க அந்த மணியை வெறுமன கேஷா மட்டும் தான் சேவ் பண்ணி வைக்க முடியும். See, it is a simple. நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் போகாம நான் டீச்சிங் யூ. ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சிஆர்ஆர்ல கேஷா மட்டும் தான் நீங்க எடுத்து வைக்கணும். யூ கேனாட் சரி கேஷுக்கு மாதிரியே தானே கோல்டு, கேஷ் மாதிரியே தானே வேற ஏதாவது அப்படின்லாம் பண்ண முடியாது. கேஷ்ல தான் நீங்க எடுத்து வைக்கணும், உங்கள்ட்ட இருந்து அந்த கரன்சியை எடுத்து வைக்கணும். எஸ்எல்ஆர் அப்படி கிடையாது. தே கேன் மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். அவங்க கேஷா வைக்கணும்னு அவசியம் இல்லை, கேஷாவும் வச்சுக்கலாம், அவங்க வந்து பாண்டாவும் வச்சுக்கலாம், கோல்டு வாங்கி வச்சுக்கலாம், ஜிசெக் வாங்கி வச்சுக்கலாம், டிபில் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் நிறைய என்னென்னு படிப்போம். அதெல்லாம் வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபாரின் செக்யூரிட்டிஸ் வாங்கி வச்சுக்கலாம். பட் அதெல்லாம் வந்து தே கேன் டூ, தட் இஸ் அலவுட். பட் சிஆர்ஆர்ல இட்ஸ் ஒன்லி கேஷ், நோ அதர் கொஸ்டின், ஒன்லி கேஷ், பியூர் ஹாட் கேஷ். சரிங்களா? அடுத்தது, அந்த கேஷா எடுத்து வைக்கிறதுல இருந்து எந்த ஒரு லாபமும் சம்பாதிக்க கூடாது. நார்மலி ஒரு மணி இருக்கு அப்படின்னா அந்த மணியை வந்து ஐடியலா எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும்? அந்த மணி வந்து மணி ஷுட் மேக் மணி. கரெக்ட் தானே? இதுதான் பிரின்சிபல். மணி ஷுட் மேக் மணி. மணியை வந்து நீங்க வந்து ஏன் வந்து பணக்காரங்களாம் அப்படியே பணக்காரங்களா ஆகிட்டே போறாங்க? ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க உங்கள்ட்ட இருக்க பணம் வந்து தானா குட்டி போட ஆரம்பிக்கும். அதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க தூங்கும் போதே சம்பாதிப்பாங்க, அது மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்க போடும்போது இட் பிகம்ஸ் வெரி அதனால பணக்காரங்க வந்து பணக்காரங்க ஆகிட்டே போறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதே மாதிரிதான் மணி வந்து ஐடியலா இருக்கு, யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. பேங்க்ஸ் எல்லாம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து இந்த மாதிரி எல்லாம் ஐடியலா வச்சிருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் மணி வந்து இந்த மல்டிப்ளைங் எஃபெக்ட் கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க அப்படி வச்சுதான் தீரணும் அப்படிங்கிறது தான் சிஆர்ஆர். சரிங்களா? ஓகே, இது மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட்னா இதுதான். மணி மல்டிப்ளை இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு தேவையில்லை. எத்தனை டைம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்கானமில மல்டிப்ளை ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லக்கூடியதுதான் மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். இன் தியரி இப்ப நார்மலி இந்தியாவில் வந்து கொஞ்சம் வருஷமா சிஆர்ஆர் வந்து 4% இருக்கு. 4% இருந்துச்சுன்னா ஆக்சுவலி சிஆர்ஆரோட எஸ்எல்ஆரும் இருக்கு. பட் வெறும் சிஆர்ஆர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ 25 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். 25 டைம்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். பட் நார்மலி திஸ் டஸ் நாட் ஹேப்பன். ரியாலிட்டியில பிராக்டிகலி இது தியரட்டிக்கலி
எவ்வளவு வந்து ரிசர்வ் எடுத்து வைக்கிறீங்களோ அத்தனை டைம் அது நீங்க வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 1 டிவைட் பண்ணி இந்த ரேஷியோ பண்ணும்போது வரணும். பட் நார்மலி தட் டசன்ட் ஹேப்பன் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி புவர் பேங்கிங் பெனிட்ரேஷன், பிளாக் மணி, இதெல்லாம் காரணங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல கேட்கலாம் வை இது மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். பேங்கிங் பெனிட்ரேஷன், எல்லாரும் பேங்க் வந்து அக்கௌண்ட்ஸ் லோட் பண்றது இல்ல, எல்லாரும் வர்ற காசு எல்லாத்தையுமே பேங்க்ல போடுறது கிடையாது, அதனால இட் டசன்ட் ஹேப்பன். அப்ப வர்ற காசு எல்லாத்தையுமே பேங்க்ல போடலன்னா தேர் டீலிங் இன் கேஷ், இப்போ பிளாக் மணி. ஸோ இதெல்லாம் இந்த காரணத்தினாலலாம் வந்து உங்களுக்கு நடக்குது. சரிங்களா? அடுத்தது, இன் அண்ட் நார்மல் எக்கானமி, ஒரு ஃபங்க்ஷனல் எக்கானமில மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் ஒன். இஸ் ஆல்வேஸ் மோர் தென் ஒன். கரெக்ட் தானே? இட் ஹேஸ் டு பி மோர் தென் ஒன். ஒன்னுக்கு கீழே இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து 0.5 இல்ல பாயிண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். தட் will never happen. அது வந்து உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இட் வில் பி greater than 1. ஆல்வேஸ் இட் வில் பி greater than 1. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எக்கானமில இட் இஸ் ஆல்வேஸ் greater than 1. இட் டைரக்ட்லி improves with the reduction of CRR. This is a given. CRR குறைக்க குறைக்க என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியும். 4% இருக்கும்போது 25 தடவை சுத்துது, கரெக்டா? 10% இருக்கும்போது 10 தடவை தான் சுத்துது. அப்ப CRR நீங்க குறைக்கிறங்க, உங்களுக்கு மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் என்ன ஆகுது? உங்களுக்கு வந்து ஏறுது. ஸோ போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். CRR உங்களுக்கு வந்து 10ல இருந்து 4 மாறுது, குறையுது. பட் 10ல இருந்து 25 மாறுது உங்களுக்கு மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட். ஸோ தீஸ் போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அடுத்தது, இட் இஸ் இன்டைரக்ட்லி இம்ப்ரூவ்ஸ் an economy, it indirectly improves as economy develops. கரெக்ட். மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் வந்து எப்ப கம்மியா இருக்குன்னு சொன்ன, ஜனங்க வந்து பதிக்கும் போது, காசை பதுக்கும் போது, அதே மாதிரி வந்து எல்லாம் பேங்கிங் யூஸ் பண்ணாதப்ப. பட் ஒரு நல்ல எக்கானமில, ஒரு அமெரிக்கா மாதிரி இருக்கக்கூடிய எக்கானமில இல்ல. இப்ப ஸ்வீடன்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2023க்கு அப்புறம் ஃபுல் கேஷே கிடையாது, நோ ஜீரோ கேஷ், எல்லாமே வந்து ஒன்லி எலக்ட்ரானிக் மணி, எலக்ட்ரிக் மணி, இல்லைன்னா வந்து வாலெட்ல இருக்கக்கூடிய மணி தான். அக்கௌண்ட்ல இருந்து நீ அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இது பண்ணலாம், செக் பண்ணலாம், இது மாதிரி வாலெட் யூஸ் பண்ணலாம், யூபிஐ மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே ஃபோன் டு ஃபோன் சேஞ்ச் பண்றது. இப்படிதான், நீ வந்து கேஷே பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஸ்வீடன்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த எக்கானமில எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுதான் தீரணும், எல்லா கணக்குமே அக்கௌண்ட்ல வந்து தான் தீரணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு எக்கானமில கண்டிப்பா மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் வந்து உனக்கு அதிகமாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் an எக்கனாமி டெவலப்ஸ், மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும், ரைட்? ஓகே. ஸோ நம்ம ஊர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1960ஸ்லாம் மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எக்கானமி அவ்வளோ டெவலப் ஆகல. இப்போ 5%க்கு 5 டைம்ஸ்க்கு மேல உங்களுக்கு மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் இருக்கு. ஸோ நம்ம எக்கானமி டெவலப் ஆக மணி மல்டிப்ளைங் எஃபெக்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். Money multiplying effect is steadily increasing in India from our freedom movement அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி. எஸ், இட் இஸ் ஸ்டெடிலி இன்க்ரீசிங், ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரைட். இந்த கொஸ்டின் ப்ளீஸ் ரைட் ஆன்சர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் யூபிஎஸ்சி 2019ல கேட்ட கேள்வி. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காது? சிவா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட்? அதை வச்சு நீ சொல்லலாம். இல்லைனாலும் நான் சிம்பிளா சொன்னேன். என்ன சொன்னேன்?
10% சிஆர்ஆர் இருக்கு அப்படின்னா மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 டைம் இருக்கும், 10 டைம்ஸ் இருக்கும். 4% இருந்துச்சுன்னா 25 தடவை இருக்கும்னு சொல்றேன். அதாவது என்ன ஆக்சுவலி வாட் டஸ் இட் மீன்? இட் இஸ் அப்ப வந்து இது தப்பு தானே? ஆ அப்ப இட் இஸ் நாட் இன்க்ரீஸ்ல, இது தப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிளேட்டண்டா தப்பு தானே? அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸ்வீடன் எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன்ல. ஸ்வீடன்ல வந்து என்ன ஆக போகுது, பேங்கிங் ஹேபிட் ஃபுல்லா ஆக போகுது. 100% பேங்க் தான் யூஸ் பண்ணணும்னு கண்டிஷன் வரப்போகுது. அப்ப அதனால தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். யா. எதுமா? It goes with the reduction in CRR. ஓகே. ஓகே. சரி, இதெல்லாம் புரிஞ்சுச்சு. வை மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 1? மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் 1 விட கம்மியா இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன்? ஒரே பணம் வந்து சரி, இப்ப ஓகே, இது உனக்கு ரைட், அப்படியே இருக்கட்டும். நான் வந்து உனக்கு வந்து இப்போ ஒரு கதை சொல்றேன். இதுல வந்து வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து உனக்கு புரியும். அந்த வெலாசிட்டி ஆஃப் மணில மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் இருக்கு. இது கதைக்கு அப்புறம் இதே டவுட் இருக்கான்னு எனக்கு சொல்லு. ஓகேவா? சரி, ரைட். ஓகே. சோ இந்த இந்த கொஸ்டின்ல டவுட் வேற யாருக்கும் இல்லைல்ல? மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் என்னன்னு டவுட் இருக்குன்னா நம்ம பார்ப்போம் திருப்பி. ஓகே. எனிபடி எல்ஸ்? பிரீத்தி புரிஞ்சா? ஓகே. குட்டி பிரீத்தி. ஆ சரி, ஓகே. ரெண்டு பிரீத்தி இருக்கலாம் டவுட். சரி, ரைட். வெலாசிட்டி ஆஃப் மணி. மணி வந்து ஒரே ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு கதையை பாருங்க. இந்த கதையில வந்து உங்களுக்கு மணி எப்படி சர்க்குலேட் ஆகுது எக்கானமிலன்றது புரியும். ஓகே. சி இது வந்து பிராக்டிக்கலா இது கரெக்டா இருக்குமான்னு அப்படின்லாம் இன்னைக்கு கேட்கக்கூடாது. ஓகேவா? எல்லா கதைகளுமே கற்பனையே. ஓகே. ஸோ பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி கான்செப்ட் இஸ். ஓகே. லெட் அஸ் சே ஒருத்தர் வந்து என்கிட்ட காசு வாங்கியிருக்காரு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷமா அந்த காசை திருப்பியே கொடுக்க மாட்டேங்கிறார். அது ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஆனா வெளியூர்ல இருக்காரு, நான் ஒரு ஊர்ல இருக்கேன், அவர் ஒரு ஊர்ல இருக்காரு. அந்த ஒரு அமௌண்ட் வந்து என்கிட்ட வாங்கின காசு கொடுக்கவே இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஒரு நாள் நான் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், தம்பி நான் வந்து உன் ஊருக்கு வர்றேன், ஒரு வேலையா அந்த பக்கம் வர்றேன், நான் வந்து உன் ஊருக்கு வந்து வரப்போறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் எடுத்து வை அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே. வாட் ஐ டூ இஸ், அந்த ஊர் வந்து நான் ஒரு வேற காரியமா ஒரு பக்கத்துலலாம் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஊர்ல போய் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல போய் ஐ புக் அ ரூம் ஃபார் 1000 rupees. அந்த ரூமோட விலை எவ்வளோனா 1000 ரூபா. நான் அந்த ரூம் ஹோட்டலில் புக் பண்ணி ஓயோவில் புக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். போகும்போதே வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, சார் அட்வான்ஸாக பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ சே ஓகே, ஹவு மச் இஸ் தி அட்வான்ஸ்? 1000 ரூபா. சரிங்க, நான் 1000 ரூபா கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஐ கோ அண்ட் ஐ ரெஃப்ரெஷ்காக நான் ஹோட்டலுக்குள்ளே போகிறேன், எல்லாம் இது பண்ணுறேன். ஹோட்டல்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா காசு எடுத்துட்டு உடனே வந்து வெளியில போறான். போயிட்டு அந்த ஹோட்டலோட அசோசியேட் ஆயிருக்க ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு சாப்பாடு செய்யும் ரெஸ்டாரண்ட், இது வந்து தங்குற ஹோட்டல். அதுல இவர் வந்து ஒரு கடனுக்கு இவரோட கஸ்டமருக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் பாக்கி வச்சிருக்காரு அந்த ஹோட்டலுக்கு. அதே 1000 ரூபாய் தான் நான் கொடுத்த அந்த 1000 ரூபாய் நோட்டு. அந்த 1000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு போய் ஒரு ஹோட்டல்காரருக்கு கொடுத்துடுறாரு. இவர் கொடுக்க வேண்டிய கடன் வந்து அந்த ஹோட்டல்காரருக்கு கொடுத்துடுறாங்க. ஹோட்டல்காரர் என்ன பண்ணாரு, ரொம்ப சந்தோஷம், கரெக்டான டைமுக்கு வந்த, எனக்கு வந்து மளிகை சாமான்லாம் தீந்துருச்சு, மளிகை கடைக்காரன்ட்ட போய் சாமான் கேட்டா பழைய பாக்கி 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டான் அப்படின்னு சொல்லி அதே 1000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு போய் மளிகை கடைக்காரன்ட்ட இந்த ஹோட்டல்காரன் முன்னாடி வச்சிருந்த அந்த கடன், அந்த 1000 ரூபாவை கொடுத்துடுறாரு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட, அந்த grocery ஷாப்ட்ட. ஓகே. இந்த grocery ஷாப் ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரு ஓட
தம்பி தான் வந்து என்கிட்ட கடன் வாங்கினவர். ஓகே, பிரதர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தம்பி வந்து இந்த மாதிரி சொல்றாரு, சித்திக் சார் வந்திருக்காரு, அவர் வந்து என்கிட்ட காசு கொடுத்தாரு, நான் இவ்வளவு நாள் வந்து போன் எடுக்காம இந்த மாதிரி எல்லாம் ஓட்டிட்டு இருந்தேன், இப்ப வேற வழியில நம்ம ஊருக்கே வந்துட்டாரு, அசிங்கமா போயிருந்தேன், கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி, அந்த இது வந்து ஒரு பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் மாதிரி சரின்னு அவர் வந்து கேட்டோன்னே என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கொடுத்துறாரு, இந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் முதல்ல ஷர்ட்டை கொடுத்துரு அப்படின்னு. ஸோ வாட் பிரதர் டஸ், பிரதர் ஒரு சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வர்றாரு, வந்து என்னை மீட் பண்ணிட்டு எப்படி சார் இருக்குங்க எல்லாமே வந்து பிளசன்ட்ரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு, இந்தாங்க சார் 1000 ரூபா, சாரி சார் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட 1000 ரூபாவை கொடுத்துடுறாரு. ஆனா நான் இந்த ஹோட்டலுக்கு கொடுத்த அதே 1000 ரூபா தான். ஆனா இந்த 1000 ரூபான்றது எத்தனை பேரோட வேலைகளை முடித்து விட்டது. எனக்கு ஒரு நாள் இந்த ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இவர் முன்னாடி வச்சிருந்த அந்த கடனை சால்வ் பண்ணுச்சு, இவர் வச்சிருந்த கடன் சால்வ் பண்ணுச்சு, இவர் புதுசா இப்ப வந்து தம்பிக்கு இவருக்கு வந்து கடன் கொடுத்திருக்காரு, அண்ட் இந்த பிரதர் வந்து என்கிட்ட வாங்கின கடனையும் சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் மணி ஹேஸ் ஆக்சுவலி மல்டிப்ளைட். இந்த மணி என்ன ஆயிருக்கு? இட் இஸ் multiplied, it is done the work, it is created value for how many people? It is created value for me 1, for him 2, for him 3, 4 people. இந்த மணி வந்து ஒரு நாளுக்குள்ள 4 பேருக்கு இந்த மணி வந்து இதே 1000 ரூபாய் நோட் வந்து ஒர்க் செஞ்சிருக்கு. கரெக்டா? இதுதான் மணி மல்டிப்ளையிங் சொல்ல போனா. ஓகே, where it gives value to 4 people. and இது எவ்வளோ குவிக்கா இது வந்து ஒரே நாளுக்குள்ள இத்தனை பேர் வேலை ஒர்க் முடிக்குது, இல்ல வாட் இந்த நம்பர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் வந்து எவ்வளோ குவிக்கா பண்ணுது அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி ஆஃப் மணி சர்க்குலேஷன். வெலாசிட்டி ஆஃப் மணி சர்க்குலேஷன். கதை புரிஞ்சா? இதுக்கு மேல இதை வந்து சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா புரிஞ்சா? ஐ மீன் இந்த சென்ஸ் ஐ எம் ரெடி டு அகேன் சே தி ஸ்டோரி அகேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது, பட் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? கிறிஸ்டி புரிஞ்சா? நேத்து கிளாஸ்க்கு வரல, அதனால உங்களுக்கு புரிஞ்சா? வெனிஷா, கிறிஸ்டி, ஃபெலிக்ஸ் புரிஞ்சு? ரைட், ஓகே. எனிபடி எல்ஸ்? இஸ்வார், இப்போ உனக்கு புரிஞ்சா மணி மல்டிப்ளைங் என்னன்னு? It is the same money which is creating value for different people. அவ்வளவுதான். அதுதான் மணி மல்டிப்ளைங். அதை வந்து பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் முன்னாடி சொன்னேன், பேங்கிங்ல வர்ற கால்குலேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உனக்கு சொன்னேன். இப்போ வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ல நான் உனக்கு சொல்றேன். ஹரி புரிஞ்சுங்களா? சிவா புரிஞ்சா? ஓகே, வெரி குட். ஸோ ஐ அஸ்யூம் தட் எவ்ரிபடி புரிஞ்சு. பிரின்சி, ஜெயா, ரஹமத் கனி, ஓகே, ரஹமத், ஓகே ஓகே ஃபைன், ஓகே சரி. இந்த வெலாசிட்டி ஆஃப் மணி இருக்குல்ல, தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு எத்தனை பேரோட கையை வந்து ஒரு பணம் வந்து கை மாறுது அண்ட் கிரியேட்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் தி வெலாசிட்டி ஆஃப் மணி. இதுலயும் பாருங்க வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ். இப்போ எப்படி உங்களுக்கு மணி மல்டிப்ளைங் எஃபெக்ட் 2019 ஒரு கொஸ்டின் கேட்டானோ சொல்ல முடியாது, 2021 வெலாசிட்டி ஆஃப் மணில இருந்து அதே மாதிரி கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி லேர்ன். வெலாசிட்டி ஆஃப் மணில என்ன? இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் புவர் பீப்புள். ஒரு ஏழையோட கையில இருக்கிற பணம் வந்து ஆக்சுவலி இட் ஹேஸ் ஹையர் வெலாசிட்டி தேன் த ரிச் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஓகே, ஒரு நார்மல் சொசைட்டில ஒரு ஏழைட்ட கையில காசு இருந்துச்சுன்னா அதை அவன் சேவ் பண்ண முடியாது. அவன்கிட்ட அன்னைக்கு வருமானம் வரக்கூடிய அந்த 100 ரூபாய் 200 ரூபாவை அவன் அன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ள சாப்பாடுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக செலவு பண்ணிடுவான். சேவிங்ஸ்க்கான கெப்பாசிட்டி அவன்கிட்ட இல்லை. ஸோ சேவிங்ஸ்க்கான கெப்பாசிட்டி கம்மியாச்சு அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, இன் அ சொசைட்டி தி ஹேபிட் ஆஃப் சேவிங்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்ட், வாட் இஸ் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் மணிஸ் வெலாசிட்டி? சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்களே அந்த இடத்துல நீங்களே போய் யோசிக்கலாம், சேவிங்ஸ்னா என்ன? எடுத்துட்டு போய் பேங்க்ல போடுறது, அது வேலை செய்யல, அடுத்த கைக்கு மாறல. அப்ப வாட் ஹேப்பன்ஸ்? வெலாசிட்டி ரெடியூசஸ். ஓகேவா? ஸோ சேவிங்ஸ் ஹேபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் மணி சர்க்குலேஷன் ரெடியூசஸ். ஒரு புவர் பீப்புள்னால சேவ் பண்ண முடியாது, அதனால ஒரு புவர் பீப்புள் இருக்கக்கூடிய மணி வந்து
has a higher velocity than money in the rich people's hand அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, இஃப் மோர் பீப்புள் borrow மணி ஹையர் வெலாசிட்டி, ஒரு சொசைட்டில நிறைய பேர் கடன் வாங்குறாங்க அப்படின்னா வேல்யூ வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஊர்ல கிரெடிட் கார்டு, அவனுக்கு சொந்தமா இல்லாத காசையே அவன் செலவு பண்றான். நான் சொந்தமா இருக்கிற காசை பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்லாத காசையே செலவு பண்ண ரெடியா இருக்கான். அப்பனா வாட் இஸ் தட்? இட் இஸ் இன்க்ரீசிங் தி வெலாசிட்டி ஆஃப் மணி. இப்போ நிறைய லோன் வாங்கும் போது வெலாசிட்டி ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படி இதை பேஸ் பண்ணி எப்படி கேள்வி வந்தாலும் சொல்ல தெரியும். அடுத்தது என்ன, ஹைலி டெவலப்டு கண்ட்ரியில, யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ் மாதிரி ஹைலி டெவலப்டு கண்ட்ரிலையும் வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஹேபிட் வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்க வந்து நம்ம ஊர் மாதிரி வந்து பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும்னு வந்து நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இட்ஸ் மோர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பேஸ்டா. டெவலப்டு கண்ட்ரிஸ்னா இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்றாங்க. அவங்களோட அந்த ஹேபிட்ஸ்க்கு அவங்க வந்து செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணுவாங்க. இட் இஸ் மோர், எப்படி சொன்னாங்க இதுக்கு வந்து என்ன சொல்லி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, மோர் கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில, ஒரு அதிகமான கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில, கமர்ஷியலைஸ்டு சொசைட்டில உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் மணி வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும் அப்படிங்கறத இதுல ஸ்டேட்மெண்டா கொடுத்திருந்தாங்க. மோர் கேபிட்டலிஸ்டிக் அண்ட் மோர் கமர்ஷியலைஸ்டு சொசைட்டில வந்து வெலாசிட்டி ஆஃப் மணி அதிகமா இருக்கும். ஒரு எக்கானமி வந்து நல்லா பூம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த எக்கானமில மணிக்கு வெலாசிட்டி ஹையா இருக்கும். அந்த எக்கானமில மணிக்கு வெலாசிட்டி ஹையா இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சா? நம்ம வந்து டெவலப்டு கிடையவே கிடையாது, நம்ம வந்து டெவலப்பிங். அதனால டெவலப்டு அளவுக்கு நம்மளுக்கு வெலாசிட்டி இருக்காது. அதே மாதிரி அண்டர் டெவலப்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரி வெலாசிட்டி கம்மியாகவும் இருக்காது. நம்ம நடுவில் இருப்போம். we are in between. டேர்ம் அது மாதிரி எதுவும் இல்லை. அது மாதிரி எதுவும் இல்லை. we are developing country, அதுக்கு வந்து நார்மல் வெலாசிட்டி இருக்கு நம்ம. ஓகே, am I clear? யா, சொல்லு ப்ரோ. ஆமா, அது வந்து ஆக்சுவலி டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லும் போது எனக்கு இது ஒரு குழப்பம் இருக்கு. முன்னாடியே வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால அந்த மறுபடியும் போய் ஆக்சுவலி கிளாஸ் எடுக்க முன்னாடி நான் ரீவிசிட் பண்ணேன் 3 நாளோட கிளாஸை. உங்களுக்கு டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா புவர் பீப்புள்கிட்ட வெலாசிட்டி அதிகமா இருக்குன்றாங்க. டெவலப்டு கண்ட்ரியில் இருக்கவங்க ரிச்சா தான் இருப்பான். அப்ப இது ரெண்டும் வந்து இதா இருக்குன்னு சொல்லுது. அதுக்கு ஆக்சுவலி ஸ்டேட் வேர்டு வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு கொடுத்துருக்காரு. ஆனா எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டி, கேபிட்டலிஸ்டிக் இல்ல கமர்ஷியல் சொசைட்டி, கமர்ஷியல் சொசைட்டில காசு சேர்க்கணுன்ற ஹேபிட் இருக்காது. உங்களுக்கு ஒரு PS4 வருதா, அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு புது ஐபோன் வருதா, அதை வாங்கு. ஒரு இட் இஸ் லைக் ஒரு பொருளை நோக்கியே அவங்களோட பயணம் இருக்கும். ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டிலையும் கமர்ஷியல் சொசைட்டிலையும் அந்த அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர் மோர் இன்டு ஸ்பெண்டிங், எக்ஸ்பென்சர். ஸோ அதனால வந்து வெலாசிட்டி அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இக்கானமி டெவலப்டா இருந்தாலும் பெருசா சேவிங்ஸ் இருக்காது, இல்லைன்னா வெலாசிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல நீ வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து வேற, அதுக்கும் இதுக்கும் கணக்கு பண்ணது. அது வந்து உனக்கு வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து இப்போ நம்ம ஊர்ல வந்து எவ்வளோ இருக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு நம்ம படிக்கிறோம். இப்போ எனக்கு நார்மல் கான்செப்ட் வந்து ஒரு எக்கானமி நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா பணப்புழக்கம் நிறைய இருக்கும்னு அர்த்தம். காசு வந்து புரளும் நிறையா. ஸோ வெலாசிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. சொல்லு. யா, ஆமா, லிங்க் இல்ல. இதுக்கு அதுக்கு லிங்க் இல்ல. அதுக்கு லிங்க் கிடையாது. அங்க வந்து ரிச் வந்து ஸ்பெண்ட் தான் அதிகமா ஸ்பெண்ட் பண்றான். அங்க வந்து டெவலப் கண்ட்ரீஸ்ல ரிச்னு ஹூ ஹேஸ் மணி, அவனுக்கு ஒரு கேபிட்டலிஸ்டிக் கமர்ஷியல் மைண்ட் செட் இருக்கும்போது அவன் வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப பண்ண மாட்டான். அவன் வந்து அங்க வந்து ஸ்பெண்ட் தான் அதிகமா பண்றான். ஹாலிடே போவான். சரி, நீ வெள்ளக்காண்டெல்லாம் பேசி பார்த்தா தெரியும். தே கோ எவ்ரி இயர் ஒரு ஹாலிடே போயே தீரணும். அவங்க ஒரு இது பண்ணணும். ஒரு அண்ட் ஐபோனுக்கு எவ்வளவு கும்பல் நிக்குது, கிட்னியை வித்து கூட ஐபோன் வாங்க ரெடியா இருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து அந்த சொசைட்டில
உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி மணி சர்க்குலேஷன் அதிகமா இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஃபைன். ஓகே. ஓகே, குட். சரி, ரைட். இப்ப மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். நம்ம ஏற்கனவே பேசினது தான். பிசிக்கல் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு, மானிட்டரி பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு. பிசிக்கல் பாலிசி அப்படின்றது என்ன அப்படின்னா, பிசிக்கல் பாலிசி அப்படிங்கிறது வந்து இட் டாக்ஸ் அபவுட் ஹவு டு ஸ்பெண்ட் த மணி. ஒரு நாடுக்கு எவ்வளோ வருமானம் வரணும், அந்த வருமானம் வர்றதுக்கான வழிகள் என்ன, வரி போடுறது, எவ்வளோ வரி போடணும், எப்படி போடணும், யாருக்கு அதிகமாக போடணும், யாருக்கு கம்மி போடணும், எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமாக போடணும், எந்த ஸ்டேட்டுக்கு கம்மியாக போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்கம் ஆஃப் அ கவர்மெண்ட். அடுத்தது ஹவு டு ஸ்பெண்ட் தட் இன்கம், ஹவு டு மேனேஜ் தி லோன்ஸ். ஒரு நாடு இது ரெண்டு இன்கமும் இதுவும் மேட்ச் ஆகாது. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாக பண்ணுவோம். அப்ப இதை மேனேஜ் பண்றதுக்கு யார் யார்கிட்ட கடன் வாங்குறது, எப்படி இது பண்றது, இதை பத்தி எல்லாம் கால்குலேட் பண்ணி முடிவு எடுக்கிறதுக்கு பேரு பிசிக்கல் பாலிசி. பிசிக்கல் பாலிசி வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? மானிட்டரி பாலிசினா பியூர்லி டாக்ஸ் அபவுட் ஹவு மச் மணி சப்ளை இஸ் தேர் இன் தி எக்கானமி. இந்த மணி சப்ளையை குறைக்கலாமா, ஏத்தலாமா, இது குறைக்கிறதுனாலையும் ஏத்துறதுனாலையும் நம்மளுக்கு இன்ஃபிளேஷன்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கும், இன்ஃபிளேஷன் குறைக்கணுமா, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குமா, இப்போ இன்ஃபிளேஷன் எவ்வளோன்றது கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்ஃபிளேஷன் எவ்வளோன்றது ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஆர்பிஐ முடிவு பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கு, அப்போ நம்ம வந்து மணி சப்ளை வந்து நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இது மாதிரி வந்து அந்த டிசிஷன் எல்லாம் எடுத்து மணி சப்ளையை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் மானிட்டரி பாலிசி. சி, மணி சப்ளை மட்டும் இல்லை, மணி சப்ளை, இந்த மணி இருக்குல்ல, இந்த மணி வந்து பேங்க்ஸ் வந்து எப்படி செலவு பண்ணணும்ன்றத ஒரு முடிவு பண்றதும் வந்து ஆர்பிஐ தான். இதுவும் மானிட்டரி பாலிசி தான். ஓகேவா? ஸோ மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. மணி சப்ளையை வந்து யார்கிட்ட எவ்வளோ மணி சப்ளை கொண்டு போய் சேர்க்கணும், எந்தெந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டி கிட்ட எவ்வளோ மணி போய் சேரணும் அப்படிங்கிறதையும் ஒரு வகையில கண்ட்ரோல் அண்ட் நட்ஜ் பண்றதுக்கான வேலைகளும் இந்த மானிட்டரி பாலிசிக்குள்ள வருது. சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் மானிட்டரி பாலிசி. இது ஆர்பிஐ ஓடுது, ஒரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க். நம்ம ஊர்ல ஆர்பிஐ, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அங்கங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்கோட ஒர்க் இது. ஸோ தே டிசைட் இட். இவங்க தான் வந்து இதை டிசைட் பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல இட் இஸ் மேண்டேட்டட் என்ன அப்படின்னா 4% தான் நம்மளோட இன்ஃபிளேஷன் இருக்கணும். நம்மளோட இன்ஃபிளேஷன் வந்து 4% தான் இருக்கணும், பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்ப 2 to 6% வரைக்கும் நம்மளோட இன்ஃபிளேஷன் இருக்கலாம். 2% கீழேயும் நம்ம இன்ஃபிளேஷன் போகக்கூடாது, 6% மேலேயும் நம்மளோட இன்ஃபிளேஷன் போகக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்மளோட ஏமா இருக்க போகுது. இது எப்படி நம்மளுக்கு கால்குலேட் பண்றோம்? நம்ம வந்து இது கால்குலேட் பண்றது வந்து சிபிஐ, உங்களுக்கு சிபிஐ ஆல் இண்டியா இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ கமாடிட்டி ப்ரைசஸ் இண்டெக்ஸ் ஐ திங்க். ஓகே, ஆல் இண்டியா இது. ஸோ இவங்க இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆர்பிஐ வில் டிசைட். ஓகே, சிபிஐ இஸ் வாட்? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, கமாடிட்டில கன்சியூமர். சரி, ரைட், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ கன்சியூமர்ஸ் பிரைஸ், கன்சியூமர்ஸ் மக்களோட அந்த ப்ராடக்ட்ஸ், அதுக்குன்னு ஒரு பாஸ்கெட் இருக்கும். ஐ எம் நாட் வெரி ஃபேமிலியர் அந்த பாஸ்கெட்ல என்னென்ன இருக்கும்லாம் நம்ம அதை படிப்போம் தனியாக, இன்ஃபிளேஷன் அண்ட் அதில் இருக்க ஒவ்வொன்று இதுவும் படிப்போம். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி, மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லி ஆர்பிஐல ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில் ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டி, இட்ஸ் 6 மெம்பர் கமிட்டி. இந்த கமிட்டி தான் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கமிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ சொல்லப்போனால் தான் சொன்னேன், ஜூன் 2 to 4 வந்து ஒரு மானிட்டரி பாலிசி கமிட்டி ஒன்று நடக்கும். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ மானிட்டரி பாலிசி கமிட்டி இப்போ. சரிங்களா? ரைட், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ரைட். தென் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இது ரெண்டும் வந்து நம்ம டிஸ்கஸ் இப்போ தான் பண்ணோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிஆர்ஆர், வாட் இஸ் சிஆர்ஆர்? பேங்க்ஸ் மஸ்ட் கீப் அ பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி. இந்தியாவில் இப்போ சிஆர்ஆர் வந்து 4%. ஓகே,
ஸோ இந்த சிஆர்ஆரை வந்து தே ஷுட் மெயின்டைன் இட் ஆஸ் கேஷ். தே ஷுட் மெயின்டைன் இட் ஆஸ் கேஷ். தே ஷுட் நாட் ஏர்ன் எனி ப்ராஃபிட். இதுல வந்து எந்த ஒரு லாபமும் அவங்க சம்பாதிக்க கூடாது. அவங்க எந்த ஒரு லாபமும் சம்பாதிக்க கூடாது. இதுக்கான ரூல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934ல இதுக்கான ரூல்ஸ் இருக்கு. ஆர்பிஐ ஆக்ட் 1934ல சிஆர்ஆருக்கான ரூல்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஆர்பிஐ கேன் ஃபிக்ஸ் சிஆர்ஆர் எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சிஆர்ஆர். சிஆர்ஆர் வந்து எவ்வளோ வேணாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ மேக்ஸிமம் ஆர் மினிமம் லிமிட். சரிங்களா? மற்றபடி பேங்க்ஸ் வந்து ஆல் பேங்க்ஸ், இது வந்து எல்லா பேங்க்ஸும் தான், ஆல் பேங்க்ஸ் ஷுட் மெயின்டைன் சிஆர்ஆர். எஸ்எல்ஆரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எஸ்எல்ஆர் கேன் கீப் சேஞ்சிங். எஸ்எல்ஆர் ஆர்பிஐ வந்து முடிவு பண்ணி சொல்லும் அதை மெயின்டைன் பண்ணணும். பட் இதை வந்து நீங்க கேஷா மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது சிஆர்ஆர் ஷுட் பி மெயின்டைன் வித் ஆர்பிஐ. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. வித் ஆர்பிஐ, ஆர்பிஐ கிட்ட தான் மெயின்டைன் பண்ணணும். நீங்க வந்து தனியாலாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஸோ காசு கேஷ் எடுத்துட்டு போய் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துடணும். ஓகே, ஸோ தட் இஸ் சிஆர்ஆர். எஸ்எல்ஆர் அப்படி கிடையாது. நீங்க ஆர்பிஐ கிட்டையும் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை நீங்களாவும் வச்சுக்கலாம். நீங்களும் வந்து அதுக்கான எவிடன்ஸை மாத்திரம் கொடுத்துட்டு நீங்க வந்து உங்ககிட்டே நீங்க வச்சுக்கலாம். நீங்க கேஷாவும் மெயின்டைன் பண்ணலாம், கோல்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்ல ஜிசெக்கா மெயின்டைன் பண்ணிக்கலாம், ட்ரெஷரி பில்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்ல பாண்ட்ஸ், எந்தெந்த பாண்ட்லாம் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஆர்பிஐ சொல்லும், அந்த பாண்ட்ஸா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ SLR can be maintained as cash as well as other things. இதுல ப்ராஃபிட் ஆப்வியஸா சம்பாதிக்கலாம். கேஷ் இல்லாம மற்ற எல்லாத்தையும் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் நீங்க இதுல ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட் வந்து எந்த லா படி இருக்கு? பேங்கிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. பேங்கிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி நீங்க இதை செய்யணும். அது ஆர்பிஐ ஆக்ட். அடுத்தது லீகலி எஸ்எல்ஆர் வந்து 40% மேல இருக்கக்கூடாது. திஸ் இஸ் தி லீகல் ரூல். மேக்சிமம் 40% மேல ஆர்பிஐனால வந்து எஸ்எல்ஆர் ஆக்க முடியாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. சிஆர்ஆருக்கு தேர் இஸ் நோ லிமிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு எஸ்எல்ஆர் இருக்கும். சில டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ்ல பார்ப்போம், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த பேங்க்ஸ்க்கெல்லாம் எஸ்எல்ஆர் வந்து நீங்க மெயின்டைன் பண்ண வேணான்ற மாதிரிலாம் சில இது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அதில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் லைக் ஆல். சம் இது வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிஆர்ஆர் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். பட் சிஆர்ஆர் வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். எவ்ரிபடி ஷுட் மெயின்டைன். சரிங்களா? அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் டிஃப்ரென்ஸ் எஸ்எல்ஆருக்கும் சிஆர்ஆருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது புரியும் நினைக்கிறேன். இந்த சிஆர்ஆர் இருக்குல்ல, இது வந்து ஒரு டைம்ல 100% இருந்துச்சு. எந்த ரீசெண்டா இது 100% இருந்துச்சு. எப்ப இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருமே we all know this. ரொம்ப சமீபத்தில் இந்த சிஆர்ஆர் வந்து 100% இருந்துச்சு. Tell me. எஸ், டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன்ல உங்களுக்கு எந்தெந்த மணி எல்லாம் வந்து அந்த பழைய நோட்டு வருதோ அதை அப்படியே நீங்க கேஷா மெயின்டைன் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிஷன் இருந்துச்சு. சிஆர்ஆர் வாஸ் 100% at that time. ஓகேவா? ஸோ டிமானிட்டைசேஷன் அப்போ அது இருந்துச்சு. ரைட், ஓகே. ஸோ தேர் ஆர் டூ. வை சார், ஏன் சார் இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும்? வை டு வி ஹாவ் டு மெயின்டைன்? ரெண்டு முக்கியமான காரணம். ஸ்டார்டிங் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். என்ன, இந்த மணி மல்டிப்ளைங் எஃபெக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ரிசர்வ் ரேஷியோஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளால வந்து மணி எவ்வளோ மல்டிப்ளை ஆகுதுன்றது கால்குலேட் பண்ண முடியாது, அது கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ கால்குலேட்டும் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதனால சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இந்த விஷயங்கள்லாம் மெயின்டைன் பண்ணணும். அனதர் இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், அதுவும் முக்கியமா எஸ்எல்ஆர் எதுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இப்ப காலையில ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறாங்க, ஆனா வந்து நைட்டே வந்து ஒரு வதந்தி வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்தியன் பேங்க் வந்து உங்களுக்கு திவால் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நைட்டு எல்லா பக்கமும் மெசேஜ் வாட்ஸ்அப்ல பரவிடுச்சு. காலையில அவன் பேங்க் ஓபன் பண்றான். நார்மலா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஜனங்க வந்து அவன்கிட்ட இருந்து காசு வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு ரூமர் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு 30% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஸோ ஒரு 1 கோடி 30% ஒரு அதிகமா ஒரு டபுள் ஆயிடுச்சு.
1 கோடின்றது ஒரு 2 கோடி பேர் வந்து திடீர்னு வந்து 2 கோடி ரூபாய்க்கு திடீர்னு வந்து எல்லாரும் வந்து அவங்க காசை எடுத்துடுறேன், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் இட் இஸ் அன் டிமாண்ட் மணி, டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட் இருந்தால் கூட நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பேச முடியும். சார் நீங்க சொல்லியிருக்கீங்க 1 வருஷத்துக்கு உனக்கு காசு அக்கௌண்ட்ல பிக்சட்ல போட்டிருக்கீங்க, திடீர்னு வந்து கேட்டா என்ன பண்றது, நாளைக்கு வாங்க சார், இல்ல 2 நாளைக்கு அப்புறம் வாங்க, 10 நாளைக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லலாம். அது டைம் டெபாசிட்டா இருந்தா. டிமாண்ட் டெபாசிட்டா இருந்தா, டிமாண்ட் டெபாசிட்டோட ரூலே என்ன, அவன் எப்ப காசு கேட்கறான்னு நீ கொடுத்தே தீரணும். அப்ப வேற வழி இல்லை, யூ ஹேவ் டு கிவ் ஹிம். அது மாதிரி சிச்சுவேஷனுக்கு பேர் வந்து பேங்க் ரன் சிச்சுவேஷன் அர்த்தம். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பேர் என்னன்னா பேங்க் ரன் சிச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்காவது, ஒரு அளவுக்கு சமாளிக்கிறது அளவுக்காவது உங்களுக்கு கிட்ட ஒரு பஃபர் இருக்கணும், ஒரு ஸ்டாக் கேஷ் வந்து உங்ககிட்ட இருக்கணும், மணி இருக்கணும். அதுக்காக இந்த எல்லாத்தையும் எடுத்து லோன் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. எல்லா மணியும் நான் ஒரு பேங்க் நடத்துறேன், நீங்க எல்லாம் என்கிட்ட டெபாசிட் பண்ற காசை எல்லாம் 100% நான் லோன் கொடுத்துறேன். இந்த பக்கம் கொண்டு வந்து ராதிகா 100 ரூபா கொடுத்தானா அந்த பக்கம் 100 ரூபா நான் வந்து வட்டி கொடுத்துறேன். இந்த பக்கம் ஒரு 1000 ரூபா வந்து சாந்தா கொடுத்தானா அது அப்படியே வட்டி. இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ராதிகா, சாந்தா, சனோஜ் எல்லாம் வந்து அண்ணா எனக்கு கொடுத்த காசை கொடுங்கன்னு வந்து நின்னா டிமாண்ட் டெபாசிட்ல போடும்போது கேட்கும்போது நான் எங்க இருந்து கொடுப்பேன்? இதே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா எனக்கு வர்ற காசுல எல்லாம் ஒரு 30 ரூபா 100 ரூபா வந்துச்சா 30% எல்லாத்துலயும் எடுத்து எடுத்து சும்மா நான் வந்து என்கிட்டயே நான் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் மோர் ஈஸியர். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் பேசி சமாளிக்கவும் முடியும். ரொம்ப சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு காசு எடுத்து கொடுத்துருவேன், கொஞ்சம் மிச்சவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன். இப்படிலாம் வந்து என்னால் சமாளிக்க முடியும் வெளியிலேருந்து எனக்கு கொடுத்த காசை வாங்குறதுக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்காக தான் உங்களுக்கு எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சா? இந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் எவ்ரி ஃபோர்ட்நைட் பேசிஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபோர்ட்நைட்னா என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஃபோர்ட்நைட்? 15 days. எவ்ரி 15 days. ஸோ இது எல்லாம் எங்க மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் வந்து உங்களுக்கு சிஸ்டத்துல வந்து இருக்கும். அந்த இ குபேர்னு ஒன்று சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இ குபேர்ல லாகின் பண்ணோன்னே பக்காவா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்பிஐ பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லா இதுலயும் ஒவ்வொரு பிரான்ச்லயுமே எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணா இவர் கேட்டு வந்து சொல்லுங்களேன், ஹரி வந்து நாளைக்கு வந்து சொல்லுங்க அப்பாட்ட கேட்டு. ஒவ்வொரு பிரான்ச்லயுமே எஸ்எல்ஆரும் சிஆர்ஆரும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. ஸோ அது வந்து 15 டேஸ்க்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் வந்து என்ன ரூலோ அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் அவங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஆர்பிஐ அவங்களுக்கு பெனல்டி போடுவாங்க. பெனல்டி அவங்களுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. அந்த பெனல்டி வந்து பேங்க் ரேட்டோட சேர்ந்து இருக்கும். பேங்க் ரேட்னா என்னன்றது நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி லிங்க் வித் தி பேங்க் ரேட். ஸோ ஒரு இது பண்ணுவாங்க. அடுத்தது சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபைட்டிங்க்கு கிடையாது. இன்ஃப்ளேஷன் ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இட் ஹெல்ப்ஸ் இன் சிஆர்எஸ் இன்ஃப்ளேஷன் ஃபைட்டிங், பட் இட் இஸ் நாட் தி மேஜர் வெப்பன் யூஸ்ட் பை ஆர்பிஐ. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு, மானிட்டரி பாலிசி கண்ட்ரோல் பண்றதுக்கு சிஆர்ஆரும் எஸ்எல்ஆரையும் நீங்க யூஸ் செய்யலாம் ஒரு அளவுக்கு மட்டும்தான். ஆனா மெயினா ஆர்பிஐ யூஸ் பண்றது இன்னொரு ஒரு விஷயம், அதுக்கு பேரு ரெப்போ ரேட். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இதுதான் உங்களுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? ஓகே. இப்ப சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் பத்தி வந்து இப்ப ரீசெண்டா இதெல்லாம் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க புக்ல. இன்கிரிமெண்டல் சிஆர்ஆர் வந்து டிமானிட்டைசேஷன் டைம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஆர்பிஐ திடீர்னு பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. என்ன அப்படின்னா இந்த 500 ரூபா 1000 ரூபா நோட்டுக்கு மாத்திரம் 100% சிஆர்ஆர் வந்து இருந்துச்சு. ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இட் டசன்ட் ஒர்க், நம்மளுக்கு இது தேவையில்லை. பட் டிமானிட்டைசேஷன் டைம்ல 100% சிஆர்ஆர் இருந்துச்சு. அதுக்கு பேர் இன்கிரிமெண்டல் சிஆர்ஆர் அப்படிங்கிறது மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்தது இப்ப நம்மளோட கோவிட் டைம், இந்த டைம்ல கவர்மெண்ட்ஸ் மெயின் எய்ம் அண்ட் ஆர்பிஐஸ் மெயின் எய்ம் இஸ் டு என்கரேஜ் இக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நம்ம என்னதான் வந்து லாக்டவுன்லாம் போட்டோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பாதிக்கப்படுறதுனால லாக்டவுன் எடுக்கும்போது அதை சரி பண்ணும்போதே ஒரு சைட்ல வந்து கவர்மெண்ட்டும் ஆர்பிஐ எல்லாமே வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அப்புறம் வந்து டவிஷ் மானிட்டரி பாலிசி இதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தே வாண்ட் டு என்கரேஜ் பிசினஸ் ஆக்டிவிட்டி. திருப்பி பழைய மாதிரி நம்ம வந்து எப்படியாவது எந்திரிச்சு ஓடணும்,
எத்தனை பேர் ஜிடிபி பார்த்தாங்க? ஜிடிபியோட இது புது ஜிடிபி இது பார்த்தாங்க. வி ஹேவ் ஷ்ரங்க் பை 7%. 7.3% நம்மளோட இக்கானமி வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு. நம்ம வளர்ந்துகிட்டு இருந்தோம். யூபிஐ 1 பீரியட்லாம் 12% வளர்ந்துருக்கும். இப்போ 7.3% வி ஹவ் ஷ்ரங்க். நான் இருக்கிறதுலே சொல்றேன், இந்த மாதிரி டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி அண்ட் கோவிட், அப்சல்யூட்லி இது மூணுமே இப்ப அடுத்தது. இந்த 3 டிமானிட்டைசேஷன் அண்ட் இது மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்ப கோவிட் வேற வந்ததுல இருந்து பாவப்பட்ட ஜென்மம் வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த நம்ம ஜெனரேஷன் தான். வி ஆர் நாட் இன் த பூம் ஜெனரேஷன். நம்ம வந்து இது வந்து ரெசஷனுக்கு போயிருமான்னு ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கு. ரிசெஷனுக்கு போச்சுன்னா 20 வருஷம் ஆகும் அது சரியாகிறதுக்கே. 20 வருஷம்க்கு அப்புறம், ஏன்னா ஒரு பூம் இருந்துச்சு. உங்களுக்கே தெரிஞ்சான்னு தெரியல, நீங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்துல திடீர்னு எப்படி பேசியிருப்பா, ஒரு 1980s எடுத்துக்குவோம். சத்யா படம்லாம் வந்துச்சு, கமல்ஹாசனோட படம்லாம் வரும். கமல்ஹாசன், சத்யா, அப்புறம் அந்த இன்னொரு படம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீதேவியோட ஒரு படம் இருக்கும். வேலை வாய்ப்பே இருக்காது, அவங்க வந்து சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கும். வெறும் தண்ணியும் இதுமா அந்த பேச்சுலர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் சீன்லாம் இருக்கும் அந்த படத்துல. ஸோ அந்த படம்லாம் வந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, இந்தியன் எக்கானமி ரொம்ப மோசமான நிலைமை இருந்துச்சு. இட் வாஸ் இன் வெரி பேட் ஷேப். அந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து 92 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் ஒரு செம்ம பூஸ்ட். எல்லாம் பார்த்தா ஐடி உள்ள போ, ஒரு எல்லாம் பயங்கர பூஸ்ட். அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வந்து செம்ம பூஸ்டா இருந்துச்சு. இப்ப 2015 இருந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒர்க் இது வந்திருக்கு. இது மறுபடியும் 1980s ஜென்ரேஷன் மாதிரி ஆயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ தட் இஸ் தேர். ஸோ அதுக்காக தான் வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல உங்களுக்கு வந்து இது வந்து அப்படி ஆகாம இருக்கிறதுக்காக தான் அடிக்கடி நிறைய ஸ்டிமுலஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட இதுல. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் டஸ் நாட் பிகம் ஆஸ் பேட் அஸ் பிஃபோர். நம்ம சீக்கிரமா வந்து நம்ம ரிகவர் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். சரியா? ஸோ இதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வாட் டிட் தே டூ? இந்த சிஆர்ஆர் நீங்க மெயின்டைன் பண்ணணும்ல, எவ்வளவு சார்? 4% வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? சிஆர்ஆர்ல என்ன கண்டிஷனு? நீங்க எடுக்கவே கூடாது, லாபம் சம்பாதிக்க கூடாது, கேஷா மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரூல். பட் ஆர்பிஐ என்ன சொல்லிச்சுன்னா, பரவாயில்ல, இந்த 4% நீ மெயின்டைன் பண்ண வேணாம், நீ இந்த ஆட்டோமொபைல் செக்டருக்கு ஹவுசிங் லோன், மார்டேஜ், ரெசிடென்ஷியல் ஹவுசிங், வீடு கட்டுவதுக்கு லோனும், மார்டேஜ்னா என்ன அர்த்தம்? கட்டின வீட இதுக்கு வச்சிருக்கான்ல, அடவுக்கு வைக்கிறான்ல, இது ரெண்டுக்கும் லோன் கொடு. அண்ட் எம்எஸ்எம்இக்கு லோன் கொடு. எதை எடுத்து? சிஆர்ஆர் அமௌண்ட்டை எடுத்து. சிஆர்ஆர் புரிஞ்சுக்கலாம், சிஆர்ஆர் எடுக்கவே கூடாது, செலவு பண்ணவே கூடாது, லாபம் சம்பாதிக்கவே கூடாது, கேஷா தான் வச்சுக்கணும். அந்த அமௌண்ட்டை எடுத்து நீ என்ன பண்ணு அப்படின்னா லோன் கொடு. இந்த 3 பேருக்கு மாத்திரம். எம்எஸ்எம்இ தான் பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். மீடியம் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் உண்மையாவே அதிகமான வேலை வாய்ப்பு இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோ. அடுத்தது வீடு லோனு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய இந்த இண்டஸ்ட்ரி, வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இட் இஸ் ஹைலி என்ன இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் இன்டென்சிவ்னு சொல்லுவாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அதனால வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு லோன் கொடு. ஆட்டோமொபைல் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, நியூஸ் பேப்பர் அந்த காலகட்டத்தை படிச்சுட்டு தானே தெரியும். ஆட்டோமொபைல் செக்டர் வந்து செம்ம அடி வாங்கிருந்துச்சு. சுத்தம் காரே விற்காம இருந்துச்சு. ஏன்னா யாரு வாங்குவா? அவன் உயிருக்கே பயந்துட்டு இருந்தாங்க, போய் கார் வாங்குவான்ல புதுசா. ஸோ அப்படி நிலைமையில இருந்துச்சு. ஸோ இந்த 3 செக்டருக்கும் என்கரேஜ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஓகேவா? இதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா 2020, இது வந்து ஒரு வருஷத்துக்கு மாத்திரம், 2021க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து சிஆர்ஆர் வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொன்னாங்க. ஓகே, ஸோ திஸ் வாஸ் தி தேர் டு இன்க்ரீஸ். இது எதுக்கு பண்ணாங்கன்னா, டு இன்க்ரீஸ் எக்கனாமிக் growth, டு இன்க்ரீஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. லோன் நிறைய கொடுப்பாங்க, பேங்க் வந்து நிறைய லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிறக்காக தான். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. அடுத்தது மார்ச் 2020ல இன்னொரு ஒரு சட்டம் போட்டாங்க. 4% இந்த சிஆர்ஆரை 3% மாத்திட்டாங்க. 4% இந்த சிஆர்ஆரை 3% மாத்திட்டாங்க. அப்பதான் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்துப்படி என்ன, நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளே தயாரிச்சுக்குவோம் அப்படிங்கிறது தான் ஆத்ம நிர்பர் பாரத். இந்த ஸ்கீம்ல
இந்த சிஆர்ஆர் குறைப்பதும் வந்து உங்களுக்கு ஒன்று இருந்துச்சு. அகெயின் சேம் இதே ரீசன் தான் வை உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இல்லை 1%. இதை ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1% அப்படிங்கிறத எக்கனாமிக்ஸ்ல எப்பவுமே 1%னே சொல்ல மாட்டாங்க. 1%ன்றது 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ், பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. 100 பிபிஎஸ். திடீர்னு நாளைக்கு நீங்க வந்து மானிட்டரி பாலிசி நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது தி ஆர்பிஐ கவர்னர் ரெடியூஸ் தி சிஆர்ஆர் பை 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான். என்னடான்னு யோசிக்க கூடாது. 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா 0.5% வந்து குறைச்சிருக்காங்கன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல தான் கணக்கு சொல்லுவாங்க எக்கனாமிக்ல. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் தட். 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சு 1% குறைச்சிருக்காங்க சிஆர்ஆர்ல. அகெயின் சேம், லோனபிள் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகும். லோனபிள் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிகமான லோன் கொடுப்பாங்க. அதிகமான லோன் கொடுக்கும்போது பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இது உருவாக்குனாங்க. இது அகெயின் 4%-ஆ மே 2021க்குள்ள திருப்பி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. அது இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல இப்ப. ஏன்னா திருப்பி 2வது அலை வீச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ஸ். இதுல ஏதாவது சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, ஆர்பிஐ வந்து சொல்லும். பட் ஆல் திஸ் ஆர் லைக், இதுல இருந்து அவ்வளவு டீடைலா கொஸ்டின் வராது. ஓகே ஃபைன். இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் நான் பேசுறது புரிஞ்சா? மோஸ்ட் இதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் குழப்பம். பட் மோஸ்ட் எது கரெக்டா இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டேக் யோர் டைம். எது வந்து சிஆர்ஆரோட எல்லா கண்டிஷனையும் ஒத்து வருதுன்றது யோசிங்க. நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டின்றது நத்திங். வாட் இஸ் நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி? எல்லா டோட்டல் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி M3. அவ்வளவுதான். இந்த இடத்துல அந்த M3 தான் அப்படி சொல்லியிருக்கான். இல்ல மணி சப்ளை அப்படின்ற அந்த வேர்டு, அந்த மணி சப்ளை அப்படிங்கிற வேர்டை வந்து இப்படி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா உங்களுக்கு வந்து புரியாத மாதிரி போட்டிருக்கான். அவ்வளவுதான். எப்பவுமே எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ல கொஞ்சம் கஷ்டமா ஏதாவது வந்துச்சுன்னா பயப்படாதுங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து சிடிஎஸ்ல வந்துச்சு. இட் இஸ் அ கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின். இது வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, இது வந்து கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து 2 ஆன்சர் வந்து கரெக்டா வரும். இது வந்து 2 ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஆனா இந்த 2 ஆப்ஷன்ல வந்து அவங்க வந்து யூபிஎஸ்சி தான் சிடிஎஸ் எக்ஸாம் நடத்துவான். அவன் வந்து ஒரு இது கொடுத்தான், இது கொடுப்பான்ல, ஆன்சர் கொடுப்பான்ல. அந்த ஆன்சர்ல என்னன்றது சொல்றான். அண்ட் ஐதர் அட்லீஸ்ட் 50-50 நீங்க அந்த 2 ஆன்சர் எது பண்ணியிருந்தா கூட ஐ எம் ஹாப்பி. ஓகே ஃபைன். சரி, நிறைய பேர் வந்து டிக்கு போயிருக்குங்க. த ப்ராப்ளம் வித் டி இஸ் ரேஷியோ ஆஃப் கேஷ் ஹோல்டிங் ஓகே டு ரிசர்வ்ஸ் ஆஃப் பேங்க். பேங்கே வச்சுக்கிற ரிசர்வ் கேஷ் வந்து கிடையாது. பேங்க் வந்து ஆர்பிஐல கொண்டு போய் கொடுக்கணும். ஆர்பிஐல கொண்டு போய் இந்த கேஷை கொடுத்துடணும். அதுதான் சிஆர்ஆர். ரேஷியோ ஆஃப் கேஷ் ஹோல்டிங்ஸ் டு ரிசர்வ்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் கிடையாது. அதனால டி கிடையாது. ஏ வந்து கிடையாதுன்றதுக்கு காரணம் என்ன? ஏ வந்து யாருமே வந்து ஆன்சர் சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஏ இஸ் பிளேட்டன்ட்லி தப்பு. லிக்விட் அசெட்ஸ் சொல்லிட்டான். லிக்விட் அசெட்ல எது வேணாலும் இருக்கலாம், லிக்விட் கிடையாது. கேஷ் அசெட்ஸ், கேஷா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதுனால ஏ கிடையாது. பியாவும் இருக்கலாம், சியாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. பட் அவன் கொடுத்திருந்த ஆன்சர் வந்து பி. அவன் கொடுத்திருந்த ஆன்சர் பி. ஏன் அப்படின்னா பேங்க்ஸ் ஹேவ் டு ஹோல்ட் as balances with RBI அப்படிங்கிற அந்த வேர்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா கேஷ்ன்ற வேர்டு இங்க மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் ஆஃப் நெட் ஹோல்ட் as part of their cash reserves.
இந்த இடத்துலயும் என்னன்னா இதே தான் ப்ராப்ளம். ஆஸ் தியார் கேஷ் ரிசர்வ்ஸ் அப்படின்னா அவங்களோட கேஷ் ரிசர்வ் மட்டும் தான் இருக்கு. இது ஆர்பிஐல மெயின்டைன் பண்ணணும்ன்ற வார்த்தை சொல்லல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தப்புன்னு சொல்லியிருந்தான் அவனோட இதுல. ஓகே, ஸோ முன்னாள் சொல்லும் போது இது ரெண்டா இருந்தாலும் ஓகே அப்படின்பாரு. பி அண்ட் சி இது ரெண்டுல எது சொல்லியிருந்தாங்கனாலும் வந்து எடுத்துக்கலாம். பட் யூபிஎஸ்சியோட அவனோட அந்த இதுல என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா பி தான் சரியான ஆன்சர் அப்படிங்கறத சொல்லியிருந்தான். ஓகே, ஸோ புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட்? இது வரைக்கும் ஏதாவது டவுட்? எனிபடி? சொல்லுறாதீங்க. சிஆர்ஆர், ஆமா, சிஆர்ஆருக்கு வந்து எந்த கண்டிஷனுமே கிடையாது. தேர் இஸ் நோ மேக்ஸிமம் லிமிட், தேர் இஸ் நோ மினிமம் லிமிட். சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வந்து ஜீரோ கூட ஆக்கலாம். நீ சொன்ன மாதிரி ஒரு ஹைப்பர் இன்ஃபிளேஷன் சுச்சுவேஷன்ல வந்து எவ்வளோ செஞ்சு ரெப்போலாம் மாத்தி மாத்தி பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, சரி ஜீரோ ஆக்குவோம் அப்படின்னு ஜீரோவா ஆக்கலாம், வாய்ப்பு இருக்கு. உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று விஷயம் தெரியுமா? ஜப்பான்ல சிஆர்ஆர் வந்து ஜீரோ தான். பேங்க் ரன் சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவான்றியா? பேங்க் ரன் சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவான்றியா? அதான் அது வந்து அவனுக்கு இப்ப சொல்லிடுவான் ஆர்பிஐ, நான் சொல்லிட்டேன் சிஆர்ஆர் வந்து ஜீரோ, ஆனா வந்து நீ மெயின்டைன் பண்ணிக்கணும், பாத்துக்கோ அப்படின்றது சொல்லிடுவான். they'll probably have it as liquid assets மா. கேஷா வச்சிருக்க மாட்டான், லிக்விட் அசெட்ஸா வச்சுக்குவான் உனக்கு. டீபிள் இப்பெல்லாம் இதெல்லாம் வந்து ஈஸியா விற்கிறது தான். ஒன்றும் இல்லை, நீ ஒரு பிரான்ச் போற, ஒரு பெரம்பலூர் பிரான்ச்சுக்கு போற, அவன்கிட்ட கேஷே இல்லைன்னா அவன் என்ன சொல்லிடுவான், அவங்க அக்கௌண்ட்ல காசு போட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா, நீங்க வந்து அப்புறம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவான். இட் இஸ் வெரி சிம்பிள். அக்கௌண்ட்ல அவன் காசு போடுவானா டிஜிட்டலா தான் பண்ண போறான். அவன் என்ன பண்ணிடுவான், அவன்கிட்ட காசு இல்லை, கேஷ் இல்லை, இ குபேர் பிளாட்ஃபார்முக்கு போவான். அவன் அங்க உட்காந்துட்டு உள்ள மேனேஜர், பேங்க் மேனேஜர் இ குபேர் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு அவன் வாங்கி வச்சிருக்க ஒரு ஜிசெக்கியோ இல்லை எஸ்எல்ஆரையோ ஏதோ, ஐ மீன் ஜிசெக்கியோ இல்லை ஏதோ ஒன்று வந்து அவன் வித்துருவான் அங்க உள்ள குபே. இட் இஸ் ஆல் லைவ் தானே. ஏன்னா பேங்கிங் ஹவர்ஸ்ல தானே மார்க்கெட் ஹவர்ஸும் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டு, இந்த எஸ்எல்ஆர் இது இதெல்லாம் விற்கிற மார்க்கெட்டு. ஸோ அதுல வந்து வித்துருவான், வித்துட்டு உடனே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவான். இட்ஸ் ஆல் தி சேம். என்ன கேஷா வேணா கொடுக்காம இருப்பான். அவன் என்ன சொல்லுவான், அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுமான்றான், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் ஆல் ஈஸி தான் அவனுக்கு வந்து. இப்போ இந்த காலத்துல சி தட் இஸ் வை தே ஆர் ட்ரைங் டு பிரிங் டிஜிட்டல். அதனால தான் நிறைய டிஜிட்டல் கொண்டு வர ட்ரை பண்றதுன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்றது. கேஷாவே மட்டுமே அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் வந்து தேர் ட்ரைங் டு என்கரேஜ் டிஜிட்டல் எக்கானமி. அது என்னன்னு சொல்றாங்க, கேஷ்லெஸ் எக்கானமி இல்ல லெஸ் கேஷ் எக்கானமி. அது சொல்ல ரஹமத் கனி இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? இருக்காங்களான்னு தெரியல. ஓகே ஃபைன், சரி ரைட். அடுத்தது சிஎல்ஆர் எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் மாதிரியே எஸ்எல்ஆரும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. உங்களுக்கு இப்போ 18% ஆக்கிட்டாங்க, குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சி they have been steadily reducing. ஏன்னா சேம் கதை, அதே கதை தான். they are reducing it to encourage businesses, to encourage banks to give more loans. சரிங்களா? இந்த கொஸ்டின் எஸ்எல்ஆர் ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, we'll take a break after this question. சொல்லுமா. கரெக்ட், நீ கொஞ்சம் யோசி, கரெக்டா யோசிச்சு பாரு. நீ இப்ப என்ன கேட்ட கேள்வி நீனே யோசிச்சுட்டு ஓகே எலிமினேட் பண்ணு. அடுத்தது எது வந்து கரெக்டா வர மாதிரி வர்றதுக்கு திங்க் அண்ட் கிவ் an answer, we'll discuss the answer question. தப்பு பண்றது பிரச்சனை கிடையாது, எல்லா தப்பையும் இங்கே பண்ணிருக்கேன்னு தான் சொல்றேன். எக்ஸலண்ட், வெரி குட், மோஸ்ட் ஆஃப் யூ காட் இட் கரெக்ட், சூப்பர். எப்பவுமே இது ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பாங்க, நீ நிறைய இடத்துல படிச்சிருப்ப. இந்த கொஸ்டின் இல்ல, எக்கனாமிக்ஸ் இல்ல, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஒன்லின்ற வார்த்தை வந்துச்சுன்னா நீ அந்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி படிக்கணும். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஒன்லின்ற வார்த்தை நீ படிச்சனா கேர்ஃபுல்னு அதுக்கு அர்த்தம்.
ஒன்லின்னு வந்துச்சுன்னா அங்கதான் ட்விஸ்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்லி அப்படின்றது வந்துச்சுன்னா அங்கதான் ட்விஸ்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுமா. வெரி குட். அதான் எஸ்எல்ஆர் இஸ் மெயின்டைன். ஓகே, மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான் சொன்ன மாதிரி நீ சொன்னது அதே தான். கேஷ் ஒன்லி கிடையாது. தே கேன் கீப் இட் ஆஸ் கேஷ் அண்ட் ஆஸ் லிக்விட் அசெட்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ரைட். அண்ட் தென் எஸ்எல்ஆர் இஸ் மெயின்டைன் பை பேங்க்ஸ் வித் தெம்செல்ஸ். கரெக்ட். சிஆர்ஆர் இஸ் மெயின்டைன் வித் ஆர்பிஐ ஒன்லி. இந்த இடத்துல ஒன்லி வந்திருந்தா கரெக்ட். ஆர்பிஐயோட மட்டும்தான் மெயின்டைன் பண்றது எஸ்எல்ஆர் சிஆர்ஆர். பட் எஸ்எல்ஆர் வந்து அவங்கள்ட்டே வச்சிருப்பாங்க. நான் இப்ப சொன்னேன்ல, அவங்கள்ட்டே வச்சிருக்கனால தான் டக்குன்னு விற்க முடியும். இப்ப ராதிகா சொல்ற அந்த டவுட்ல வந்து டக்குன்னு அவங்க வித்துருவாங்கன்னு சொன்னல, பிகாஸ் தே ஹேவ் தி எஸ்எல்ஆர். வேணும் கேஷ் வேணும்னு டக்குன்னு அவங்க வித்துற முடியும் அவங்களால. அடுத்தது, எஸ்எல்ஆர் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த பேங்க் பிரிவிலேஜ் இன் பம்பிங் மோர் மணி இன்டு தி எக்கானமி. ஆமா, எஸ்எல்ஆரோட ஒர்க்கே அதுதான். எவ்வளவு மணி வந்து எக்கானமிக்குள்ள பம்ப் பண்றதுன்றதை ரெடியூஸ் பண்றது தான் எக்கானமி எஸ்எல்ஆரோட ஒர்க். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னாலே நீங்க அடிச்சிடலாம். இது கிடையாது, இது கிடையாது, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று. ஸோ 2 and 3. C is the right answer. This question. Okay, break எடுக்கிறவங்க break எடுத்துக்கோங்க. Please take a break and come. சொல்றாது. நம்ம அடுத்து அதான் நடத்த போறோம். ஏன் அவசரப்படுறோம்? ஏன் கம்மியாவாங்க? ரெப்போனா என்ன? ஃபர்ஸ்ட் நான் பேங்க்கு, நீ சரி சாரி நான் ஆர்பிஐ, நீ பேங்க்கு. சரியா? பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும். பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன். ஆமா, ஆர்பிஐக்கு லாபத்துக்கு கம்மியா வாங்கினா அதிகமா வாங்குவாங்க. சரி, நம்ம ரெப்போக்குள்ள போவோமே. வெயிட் பண்ண, இந்த ஆன்சர் பண்ண பாப்போம். கொஸ்டின் போட்டிருக்கேனே, தெரியலையா? Shanta, excellent Shanta. All questions which I have given, you have written it correctly. சின்ன பிரேக் போயிட்டு வந்துருங்க போறவங்களும். We'll meet again in 5 minutes. சிவா இருக்கியா? சிவா புரியுதா இது வரைக்கும்? இது தப்பா போட்டிருக்கேன், நான் பார்க்கல. சரி, ஓகே. டசன்ட் மேட்டர், டசன்ட் மேட்டர். பிரீத்தி, பிரீத்தி இருக்காங்களா? பிரீத்தி இருக்கியா? வெரி குட். பிரீத்தி எப்படி போயிட்டு இருக்கு? புரியுதா பிரீத்தி? ஓகே, ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, அண்ட் வீடியோஸ் இருக்கு, திருப்பியும் நீங்க வந்து தனியா பார்க்கணும் அப்படின்னாலும். அண்டர்ஸ்டாண்டபிள் தான் பிரீத்தி. சென்னையில தான் இருக்கியா பிரீத்தி? ஆ, ஓகே, ஓகே. ஸோ அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி. அண்ட் எல்லாருக்குமே விங்ஸ் கிளிப் பண்ண வேண்டியதா இருக்கு இதுல, தீபாவளி இதுல. அதனா லாக்டவுன்ல இட்ஸ் லைக் nobody can go out anywhere and come and all that. RBI reduces SLR by 50 points. SLR இப்போ 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டான். 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ்னா எவ்வளோ? 0.5% குறைச்சிட்டான். ஸோ 0.5% குறைச்சிட்டான். என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன, இந்தியாஸ் ஜிடிபி growth ரேட் இன்க்ரீசஸ் டிராஸ்டிக்லி. சி, இன்னொரு ரூல். எப்படி வந்து நான் என்ன ரூல் சொன்னேன், ஒன்லி அப்படின்னு போட்டா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்றது ஒரு ரூல். இன்னொரு ரூல், ஹைப்பர்போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஹைப்பர்போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பயங்கரமா ஆயிரும். தூக்கி நிமித்திடுவாங்க. அப்படிலாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா தட் தட் இஸ் லைக் தட்.
அப்ப இந்த வேர்ட்ல வந்து டிராஸ்டிக்லி, இப்ப ஒரு எக்கானமி டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வந்து நம்மளுக்கு சீக்ரெட் தெரியும் அப்படின்னா எல்லாமே அதே செஞ்சுட்டு போயிருவாங்கல்ல. நோபடி வில், எவ்ரிபடி வாண்ட்ஸ் த எக்கானமி டு க்ரோ. அப்புறம் எது எஸ்எல்ஆர் 5% என்ன, 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்ன, 500 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூட குறைக்கலாம், எக்கானமி பாட்டுக்கு பூஸ்ட் ஆயிரும்ல. ஒரு எக்கானமியோட ஜிடிபி growthக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, இது மட்டும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஹைப்பர்போல் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஹைப்பர்போல்னு சொல்லுவாங்க, ஓவர் ஓவர் சீன் ஸ்டேட்மெண்ட், அதனால அது தப்பு. ரெண்டாவது என்ன, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மே பிரிங் மோர் கேபிட்டல் இன் டு அவர் கண்ட்ரி. எஸ்எல்ஆருக்கும் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள காசு வர்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது நான் சொன்னேன்னா, பேங்க்கு அவனுக்கு வர்ற டெபாசிட்ல இருந்து எவ்வளவு வந்து லோன் கொடுக்க போறான்னா எஸ்எல்ஆர். இதுக்கும் வெளிநாட்டுல இருந்து வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதுக்கும் இதுக்கெல்லாம் வந்து என்ன சம்மந்தம் இருக்கு? அப்சல்யூட்லி ராங். டி என்ன, இட் மே டிராஸ்டிக்லி, இங்க எப்படி டிராஸ்டிக்லியோ அதே வார்த்தை, டிராஸ்டிக்லி ரெடியூஸ் த லிக்விடிட்டி டு த பேங்கிங் சிஸ்டம். முதல்ல ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஹவு கேன் இட் ரெடியூஸ் த லிக்விடிட்டி? இட் வில் இன்க்ரீஸ் த லிக்விடிட்டி தானே. 1,00,000 ரூபா, 1,00,000 ரூபா சரிங்களா, எஸ்எல்ஆர் 10% வச்சுக்கோம். அப்ப இது வரைக்கும் லோன் கொடுத்துட்டு இருக்கும்போது எவ்வளவு லோன் கொடுக்க முடியும்? 10% எடுத்து வச்சுட்டு 1,00,000 எடுத்து வச்சுட்டு 90,000 மட்டும்தான் வந்து லோன் கொடுக்க முடியும். இதுதான் வந்து இது. இப்ப நான் எஸ்எல்ஆர் குறைக்கிறேன், இவன் எவ்வளவு சொல்றான், இது 50 பேசிஸ் பாயிண்ட் சொல்றான், நான் என்ன சொல்றேன், ஒரு 5% குறைக்கிறேன்னு வச்சுக்கோ, எப்படியோ குறையுது, ரெடியூசஸ் தானே. ஸோ ஒரு 5% நான் மாத்திட்டேன், 10 5 மாத்திட்டேன். அப்போ 1,00,000 அப்ப அவன் எடுத்து எவ்வளவு வைக்கணும்? 95,000 அவன் கடன் கொடுக்கலாம். கடன் கொடுக்கிற தொகை ஏறுதா? கடன் கொடுக்கிற தொகை ஏறுதா? கடன் கொடுக்கிற தொகை ஏறுச்சுன்னா லிக்விடிட்டி ஏறுதுன்னு தானே அர்த்தம். எக்கானமில நம்பர் ஆஃப் மணி சப்ளை இன்க்ரீஸ் தானே ஆகுது இந்த இடத்துல. அப்ப எப்படி இது வந்து டோட்டலி தப்பு. ஒன்னு டிராஸ்டிக்லின்ற வேர்டும் தப்பு, அடுத்தது இட் ஷுட் நாட் ரெடியூஸ், இட் ஷுட் இன்க்ரீஸ் த லிக்விடிட்டி. ஆனா இங்கே டிராஸ்டிக்லி இன்க்ரீஸ் போட்டிருந்தாலும் தப்பு தான். இட் இஸ் நாட் கோயிங் டு இன்க்ரீஸ் டிராஸ்டிக்லி, எல்லாம் ஏதோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் அவ்வளவுதான். ஸோ அது தப்பு. சி தான் கரெக்ட். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய கையில காசு இருக்கு அப்படின்ற போது இந்த லெண்டிங் ரேட்டை அவன் ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெண்டிங் ரேட்டை அவன் கொடுக்குற கடன் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சி தான் வந்து இதுல கரெக்ட். கேளுமா கேளு. கடன் நீ கொடுக்கும் இன்ட்ரெஸ்ட், இல்ல சி லெண்டிங் ரேட்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் மே கட் தியார் லெண்டிங் ரேட் தானே. கமர்ஷியல் பேங்க்ஸோட லெண்டிங் ரேட்னா, லெண்டிங்னா என்ன, கொடுக்கும் ரேட். ஓகே, லெண்டிங்னா நீ வந்து அவங்க கொடுக்குற வட்டின்னு நினைச்சிட்டியா? ஓகே, இந்த அமௌண்ட்னு சொல்லிட்டியா? இட் இஸ் இட். ஓகே ஓகே, ரேட்ன்ற ஒரு வேர்டு வருதுலம்மா. ரேட் வந்து எதுக்கு சொல்லுவோம்? இன்ட்ரெஸ்ட்டுக்கு தானே சொல்லுவோம், அமௌண்ட்டுக்கு சொல்ல மாட்டோம்ல. ரேட் சி நார்மலி ரேட் அப்படிங்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நம்ம போடும்போது ரேட் ஆர் வந்து எதை குறிக்கும்? ரேட்டை தானே குறிக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ரேட்ன்ற வேர்டு வந்து இட் ஷோஸ் தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், த பர்சன்டேஜ் கணக்கு. அந்த பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குற வட்டிக்கு காசு கொடுக்குற பர்சன்டேஜ், நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய லோனு அமௌண்ட் பர்சன்டேஜ் வந்து குறையும்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ அப்படிதான் புரிஞ்சுக்கணும். லெண்டிங் ரேட் எதை குறிக்கும் அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு நீ கூகுளில் போட்டா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, அவங்க கொடுக்குற கூட கடன். இப்போ நீ எனக்கு கடன் வாங்குற அண்ணே, உங்களோட லெண்டிங் ரேட் என்னென்ன அப்படின்னு சொல்ற, நான் 10% வட்டிமா அப்படின்னு சொல்றேன். அது நீ எனக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். நீ என்கிட்ட வாங்குற கடன் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், அதுதான் லெண்டிங் ரேட். ஓகே, ஹரி புரிஞ்சா? சிவா ஹரி. ஓகே, இது டி ஏன் வராதுன்றது தெரிஞ்சா? புரியுது, ரைட். அது அது வந்து அப்படியே ஆப்போசிட். நீ எப்படி அதை இதா புரிஞ்சுக்க, ஸோ அது ஆப்போசிட். ஸோ அது வந்து ஒன்னுல இருந்து ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட். சரி, ஓகே. ஆ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயா? இல்லம்மா, டிராஸ்டிக்லின்னு வந்தனால மட்டும் கிடையாது, ஜிடிபி growthக்கு இது மட்டும் காரணம் கிடையாதுல்ல. லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்றது வில் ஹெல்ப் ஜிடிபி growth.
அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, தப்பு இல்லை. பட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே வேணாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, டிமாண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். எஸ்எல்ஆர் குறைச்சிட்டோம், சிஆர்ஆர் குறைச்சிட்டோம், நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தேன். அப்படி குறைச்சும் நம்ம வந்து -7ல இருக்கோம் இப்ப நம்மளோட ஜிடிபி. அப்ப இட் இஸ் பிராக்டிகலி அது அது மட்டும் காரணம் கிடையாது, பல காரணங்கள் இருக்கு ஜிடிபி growthக்கு. ஜிடிபி growth அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, சரிங்களா? ரைட். இப்ப ரெப்போ ரேட், ரெப்போ ரேட் இந்த டேபிளுக்குள்ள முன்னாடி ரெப்போ ரேட்னா என்னன்றது சொல்றேன். ரெப்போ ரேட் அப்படின்னா the interest rate at which RBI lends short term loans. See, normally ஒரு பேங்க் இருக்கு, ஒரு பேங்க் இருக்கு. RBI ஓட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் இஸ் the bankers bank. ஓகே, ஸோ ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, அந்த பேங்க், இந்த பேங்க், எல்லா பேங்க்கும் யார்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க? ஆர்பிஐ கிட்ட தான் போய் கடன் வாங்குவாங்க. எல்லாமே அவங்களோட கேபிட்டல் மட்டும் வச்சு பிசினஸ் பண்றது கிடையாது. அவங்க வீட்ல இருந்து கொண்டு வர காசை மட்டும் வச்சு பிசினஸ் பண்றது கிடையவே கிடையாது. கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப பேங்குங்களும் கடன் வாங்கி தான் பிசினஸ் பண்றாங்க. அப்ப பேங்க்கு யார்கிட்ட சார் கடன் வாங்குவாங்க? பேங்க்கு உங்களுக்கு ஆர்பிஐ கிட்ட தான் கடன் வாங்குவாங்க. அப்ப ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்குறாங்க. ஸோ இதுல 2 விதமான கடன்கள் இருக்கு. ஒரு கடன் லாங் டேர்ம் கடன், 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தரேன், 20 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தரேன், இப்படிப்பட்ட கடன். இன்னொன்னு ஷார்ட் டேர்ம், 10 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன், 15 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன், காலையில வாங்கி நைட்டு கொடுத்துருவேன், இப்படிலாம் கடன் வாங்குவாங்க. அந்த ஈகுபேர் பிளாட்ஃபார்ம்ல இப்படியெல்லாம் நீ கடன் வாங்கலாம். காலையில வாங்கிட்டு நைட்டு கொடுத்துருவோம், செட்டில் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லாம் கடன் நிறைய வாங்குவாங்க. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கடன். சரிங்களா? ஸோ 2 டைப்ஸ், இந்த மாதிரி லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் இருக்கு. இப்ப பேங்க் ரேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்க போகுது, பட் ஃபார் அ லாங் டேர்ம், ஒரு லாங் டேர்ம்காக வாங்க போகுது. அதுவும் எந்த ஒரு வித்தவுட் சி நார்மலா கடன் கொடுத்துருவோமா? யாராவது வந்து கடன் கேட்டா ஃப்ரெண்டா இருந்தா கொடுக்கலாம். பெரிய ஒரு அமௌண்ட்டா இருந்தாங்கன்னா, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலுமே கடன் கேட்கிற ஆள் வந்து என்ன சொல்லுவாரு? ஒரு பத்திரம் எழுதி கொடுங்க எனக்கு, இல்ல 2 பேர் சாட்சி கையெழுத்து போடணும், ஒரு இது பண்ண, அந்த மாதிரிலாம் வந்து கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் என்ன? அதுக்கு பேர் என்ன? உங்க வீடு பத்திரத்தை எடுத்து வந்து கொடுங்க, நில பத்திரத்தை எடுத்து வந்து கொடுங்க. அது என்ன? அதுக்கு பேர் என்ன? செக்யூரிட்டிஸ் ஆர் கொலாட்ரல் அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ ஒரு செக்யூரிட்டி கொலாட்ரல் கொடுத்தாதான் கடன் கொடுப்பாங்க. ஆனா ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு இந்த மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாம, இந்த மாதிரி எதையுமே வாங்கிக்காம, ஏன்னா லைசன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி எதுவுமே வாங்காம, பேங்க் கிட்ட வாங்காம லாங் டேர்முக்கு கடன் கொடுப்பாங்க. அதுக்கு பேரு, அது என்ன வட்டியில, அது எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டியில அது லோன் தராங்களோ அதுக்கு பேரு பேங்க் ரேட். அதுக்கு பேரு பேங்க் ரேட். ரேட்டுன்னு வந்துச்சுனாலே வட்டிங்க, ரேட்டுன்னு வந்துச்சுனாலே வட்டி. பர்சன்டேஜ் பேசுறேன்னு அர்த்தம். அப்ப அது எத்தனை பர்சன்டேஜ் வட்டியில வந்து லாங் டேர்ம் லோன் வித்தவுட் செக்யூரிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு பேரு பேங்க் ரேட். இப்ப ரெப்போ ரேட்டுக்கு வரும். ரெப்போ ரேட் அப்படியே ஆப்போசிட். ஷார்ட் டேர்ம் லோனு வித் ஜி செக்யூரிட்டி ஆஸ் கொலாட்ரல். ஜி செக்யூரிட்டி ஆஸ் கொலாட்ரல். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிய கொலாட்ரலா வாங்கிக்கிட்டு பேங்க் வந்து ஒரு லோன் கொடுப்பான், அதுவும் ஷார்ட் டேர்ம் லோன் கொடுப்பான். அது எப்படி கொடுப்பான் அப்படின்னா, கன்ஃபார்மா 15 நாளைக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து இந்த ஜி செக்யூரிட்டி நீ வாங்கிடுவேன்னு ஒரு ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு லோன் கொடுப்பான். அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். ரொம்ப முக்கியம், இந்த 3 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெப்போ ரேட்னாலே மண்டியில் அடிச்சாப்ப ஞாபகம் இருக்கும், இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் லோன். ரெண்டாவது, ஒரு செக்யூரிட்டி ஜி செக்யூரிட்டி வாங்கிக்கிட்டு தான் லோன் கொடுப்பான். மூணாவது, இந்த ஜி செக்யூரிட்டிய மறுபடியும் நான் திருப்பி வாங்கிக்குவேன் உனக்கு காசை கொடுத்துட்டுன்னு சொல்லி ஒரு டேட் மென்ஷன் பண்ணி, அந்த டேட் மென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அப்புறம் காசு கொடுப்பான். இதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். அது என்ன ரேட்ல கடன் கொடுப்பான், இவ்வளோ கண்டிஷனோட வச்சு ஒரு ரேட்ல கடன் கொடுப்பான்ல, அந்த ரேட்டு தான் வந்து ரெப்போ ரேட்டு.
இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்எல்ஆர் கோட்டா ஜிசெக்க வந்து அவன் யூஸ் பண்ண முடியாது, அவன் யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்எல்ஆர் கோட்டான்னு ஒன்று இருக்கா, எஸ்எல்ஆர் இருக்கா, எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டேனா, அந்த எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்றதுக்காக அவன் பல லிக்விட் அசெட்ஸ் வச்சிருப்பான்னு சொன்னா, அவன் கேஷ் மாதிரி வந்து பல விஷயங்கள் வச்சிருப்பான்ல, அதுல ஜி செக்யூரிட்டியும் வச்சிருப்பான்ல, கவர்மெண்டோட செக்யூரிட்டி பாண்டெல்லாம் அவன் வாங்கி வச்சிருப்பான். அதை தான் ஈஸியா விற்க முடியும். அதனால அதெல்லாம் வாங்கி எஸ்எல்ஆர் கோட்டாக்காக வச்சிருப்பான் ரெடியா. அதை யூஸ் பண்ண கூடாது. எதுக்கு? ரெப்போ ரேட்டுக்கு. எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கிறத தான் யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா, பேங்க், நான் தான் பேங்க், நான் ஆர்பிஐ, நான் பேங்க் கடன் கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ ஷார்ட் டேர்ம் லோன் என்கிட்ட வாங்கிக்கோ. உன்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்து, ஏதாவது ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து லோன் வாங்கிக்கோ. ஆனா கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்கிட்ட இந்த பத்திரத்தை மறுபடியும் நீ வாங்கிடுவேன் அக்ரிமெண்ட் போட்டு லோன் வாங்கிக்கோ. ஆனா நீ தங்கியிருக்க வீடு பத்திரமா இருக்கக்கூடாது. எப்படி? நீ தங்கியிருக்க வீடு பத்திரமா இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு கண்டிஷன். எஸ்எல்ஆர் கோட்டா, எஸ்எல்ஆர் கோட்டால யூஸ் பண்ணிருக்க ஜி செக்யூரிட்டியா இருக்கக்கூடாது. நீ இதுக்கு யூஸ் பண்ற, நீ கடன் வாங்குறதுக்கு யூஸ் பண்றது வந்து எஸ்எல்ஆர் கோட்டாவா இருக்கக்கூடாது. இந்த 4 கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 4 கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ரெப்போ ரேட். புரிஞ்சா? புரிஞ்சா ஜி? ரெப்போ ரேட் புரிஞ்சுங்களா எல்லாரும்? ஓகே. ரஹமத் கனி புரிஞ்சுங்களா, இருக்குங்களா? ஓகே, மற்றவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஓகே, யாரும் டவுட் கேட்க ஆரம்பிச்சுக்கல. ஹூ சார்? இஷ்யூ பண்ணலாமான்னு கேட்குறியா? ஸ்டேட் தான் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் சி ஜி செக்யூரிட்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறது. என்ன அப்படின்னா, ஒரு செக்யூரிட்டி இந்த மாதிரி கடன் பத்திரம் எனக்கு வந்து ஒரு 10,000 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறது. இது எப்படின்னா வந்து, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10,000 கோடியை வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு கடன் பத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த கடன் பத்திரத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் சிவா. நம்ம வந்து கடன் பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்றாங்க. கடன் பத்திரம் என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இவ்வளோ வட்டியோட சேர்த்து நான் தர்றேன்றது சொல்லுவாங்க. இதை நான் மறுபடியும் விற்பேன். இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. பாண்ட் மார்க்கெட்னே ஒன்று இருக்கு. இந்த மாதிரி செக்யூரிட்டிஸை விற்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கு. அப்ப இதை வந்து மறுபடியும் விற்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி பேங்க்குங்க வாங்கிக்குவாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி விற்பாங்க அப்படின்னா, இப்போ 1 கோடி ரூபா வந்து என்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க, நான் ஒரு ஜி செக்யூரிட்டி வச்சிருக்கேன். அப்ப எனக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 1,10,00,000 எனக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜி செக்யூரிட்டி எழுதியிருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ தான் வந்து பேங்க், சாந்தா தான். இப்போ பேங்க் கிட்ட வந்து நான் போய் சொல்லுவேன், எனக்கு இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ காசு வர வேண்டியது இருக்கு, எனக்கு இன்னைக்கே இந்த காசு வேணும். நீ என்ன பண்ணனா, 1,10,00,000 கொடுக்க வேணாம், 1,05,00,000 கொடு போதும். நீ வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 1,05,00,000 வாங்கிக்கோ, 5,00,000 10,00,000 வாங்கிக்கோ. உனக்கு 5 லேக் வந்து உனக்கு லாபம். நீ அப்ப வாங்கிக்கோ. எனக்கு இப்ப வந்து 1 crore 5 லேக்கா கொடுத்துரு, இல்ல 2 லேக்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் வந்து உன்கிட்ட வித்துருவேன். இது மாதிரி வந்து ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு ஆட்களும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்டை வந்து விற்பாங்க. இந்த பாண்டை விற்பாங்க. ஸோ அப்ப பேங்குங்களும் இந்த பாண்ட் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க அவங்களோட எஸ்எல்ஆர் கோட்டாக்காக. எஸ்எல்ஆர் கோட்டாக்கு இந்த மாதிரி பாண்டுகள்லாம் வாங்கணுன்றது கண்டிஷன். ஏன்னா எஸ்எல்ஆர் கோட்டா மெயின்டைன் பண்ணியே தீரணும், இல்லைன்னா பேங்க் ஆர்பிஐ ஃபைன் போட்டுருவோம். அப்படி வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்எல்ஆருக்கு இல்லாம என்னெல்லாம் இதே மாதிரி வாங்கியிருப்பாங்க. சி, எல்லா பேங்க்குமே வந்து வர்ற எல்லா காசையும் லோன் கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி பாண்டு செக்யூரிட்டி எல்லாம் வாங்குவாங்க. ஏன் தெரியுமா? கடன் வாங்குறவன் விஜய் மாலியா மாதிரி ஆளா இருந்துட்டான், விஜய் மாலியா மாதிரி வந்து காசு கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டானா, எல்லா காசும் போய் ஒரே இடத்துல சிக்க கூடாதுல. எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய லெசன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாத்தையுமே வந்து ஒரே பாஸ்கெட்ல போடாதுன்னு சொல்லுவாங்க. உன்னோட முதலீடு எல்லாத்தையுமே ஒரே இதுல போடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்கும் என்னன்னா, அவங்களுக்கு வர்ற வருமானத்தை எல்லாத்தையுமே வெறும் வந்து மக்களுக்கு கடன் கொடுக்கறது, பிசினஸ் கடன் கொடுக்கறதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கும் இந்த லோன் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, கடன் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கும் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காசு கண்டிப்பா வந்தே தீரும். கவர்மெண்ட் இப்ப சித்திக்கு லோன் கொடுக்கலாமா, கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்கலாமான்னு யோசிச்சா
பேங்க் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, வட்டி கம்மியா கிடைச்சா கூட கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த காசு வந்து டெஃபினட்டா கிடைக்கும், 100% எனக்கு கிடைக்கும், திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஒரு கவர்மெண்ட் திவாலே ஆகாது, ஆனா சித்திக்கு திவால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுதான். ஸோ இதுக்காக அவங்க வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில மணியை வந்து இது மாதிரி எஸ்எல்ஆரா வாங்கி வச்சுக்குவாங்க, அதை யூஸ் பண்ணி லோன் வாங்கிக்குவாங்க. புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? ராதிகா புரிஞ்சா? ஓகே. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா சிம்பிள், இது அப்படியே ரிவர்ஸ். இதுல பேங்க் ஆர்பிஐ கடன் வாங்கலாம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ல பேங்க் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்கு, ஆர்பிஐக்கு கடன் கொடுக்க போறான், ஆர்பிஐக்கு கடன் கொடுக்க போறான். இப்ப ஆர்பிஐக்கு கடன் கொடுக்கறதுனால ஆர்பிஐ என்ன பண்ணும்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை அவன் வந்து கொடுப்பான். இப்ப அவன்கிட்ட வந்து ஒரு செக்யூரிட்டி, ஜி செக்யூரிட்டி அவன்கிட்ட இருக்கும்ல, அதை வந்து அவன் வந்து செக்யூரிட்டியா பேங்க் கிட்ட கொடுப்பான், இந்த வச்சுக்கோ எனக்கு வந்து நீ கடன் கொடுன்னு சொல்லி வாங்கிக்குவான். ஆனா இந்த அமௌண்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அமௌண்ட் இந்த எப்பவுமே ரெப்போ ரேட்டை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த வட்டி யார் தரப்போறா, ஆர்பிஐ தரப்போறாங்க. பாஸ் யாரு, ஆர்பிஐயா பேங்கா? ஆர்பிஐ தான் பாஸ். அதனால ஆர்பிஐ தான் எப்பவுமே வட்டி வந்து கம்மியா தரும் பேங்க்குக்கு. ஸோ ரெப்போ ரேட்டை விட ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்னைக்குமே கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சா? இந்த அளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே. இதுக்கு அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இது என்ன அப்படின்னா, சிதம்பரம் இருக்க டைம்ல சீஃப் இது ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கப்ப பேங்க்குங்கள்ட்ட கையில காசே இல்லை, நிறைய வந்து வராத கடன், நிறைய பிரச்சனை, பேங்க்குங்கள்ட்ட காசு இல்லாதப்ப சொல்லுங்க சொல்லுங்க. அதே தான் நானும் இப்ப சொல்றேன். கரெக்ட். பேங்க் கிட்ட இருக்க சர்ப்ளஸ்னா என்ன, அவங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படாத காசு. சரி, ஷார்ட் டேர்ம் தான், ஒன்றும் இல்லை சார். நீ பேங்க், உங்க அப்பா பேங்க் நடத்து இல்லை வந்து இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு பார்க்குறாங்க, ஒரு 2 கோடி ரூபா வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, இதை வந்து நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 1 கோடி ரூபா எடுத்து ஒரு 10 நாளைக்கு லோன் கொடுப்பாங்க ஆர்பிஐக்கு. இ குபேர் பிளாட்ஃபார்ம்ல போய் போட்டுருவாங்க, என்னன்னா எக்ஸ்ட்ரா என்கிட்ட 1 கோடி இருக்கு அப்படின்னா ஆர்பிஐக்கு தேவைப்பட்டா அவன் எடுத்துக்குவான். உங்களுக்கு எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஆர்பிஐ அந்த 1 கோடி ரூபா எடுத்துட்டு அதுக்கு உங்களுக்கு அந்த 10 நாளைக்கு அப்புறம் 1 கோடி ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவான். எல்லாம் ஆர்பிஐ ஆன்லைன்ல நடந்துடும் இதெல்லாம். ஸோ அது மாதிரி உன்கிட்ட பேங்க்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் ஃபண்டில், ஏன்னா மணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை வந்து பணம் ஆக்கணும் அப்படின்றது தானே பேங்க்கோட வேலை. ஸோ அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க காசு எல்லாத்தையும் எப்படியாவது அவன் வந்து காசாக்கும், அவ்வளோதான். ஓகே, ரைட், ஃபைன். அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னா சிம்பிள். நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து என்ன ஆச்சு, ஆர்பிஐ ப்ராப்ளம் என்ன, பேங்க்குங்களுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது மாதிரி எல்லா கோட்டாவையும் எஸ்எல்ஆர் கோட்டா எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, நான் எஸ்எல்ஆர் கோட்டா, எஸ்எல்ஆர்ல இல்லாத ஜிசெக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு காசு பத்தல. அப்ப அவங்க போய் கேட்கும்போது அப்ப ஆர்பிஐ அலோவ் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, சரி போய் தொலை, உன் வீடு பத்திரத்தை எடுத்துருவா, அதாவது எஸ்எல்ஆருக்காக நீ வாங்கி வச்சிருக்க பத்தியா, அதை கொடுத்தாவது லோன் வாங்கிக்கோ அப்படின்னு. அது எப்படி, நீ வந்து எஸ்எல்ஆருக்கு இருக்கிறத தொடக்கூடாது, நான் உனக்கு லோன் தருவேன்னு சொன்னது வந்து ரெப்போ. இப்ப என்ன சொல்லிட்டானா, அதே ஷார்ட் டேர்ம் லோன் தான், எல்லாம் அதே கணக்கு தான். ஆனா ஓகே, எஸ்எல்ஆர் கோட்டாவை யூஸ் பண்ணணும்னு சொல்ற, உன்ட்ட வேற இல்லைன்ற, ரைட்டு, அதையாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதை எஸ்எல்ஆருக்கு அவன் வச்சிருக்க கோட்டாவையும் வாங்கி வச்சுக்கிட்டு லோன் கொடுத்தான் ஆர்பிஐ. அதுக்கு பேரு மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இப்ப ரெப்போ ரேட்டை விட இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேவர் தானே. ரூல் படி எஸ்எல்ஆர் கோட்டா யூஸ் பண்ணக்கூடாது, ரெப்போ ரேட்டு அந்த பர்சன்டேஜ், இது ஒரு ஃபேவர் பண்றான்ல ஆர்பிஐ. ஃபேவர் எப்ப ஆர்பிஐ பண்ணாலும் ஃபேவர் பண்ணா என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வட்டி கடைக்காரன் என்ன பண்ணுவான், உங்களுக்காக ஏதாவது ஃபேவர் பண்றான்னா அவன் என்ன பண்ணுவான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிக்குவான்ல. அதே மாதிரி தான். அப்ப 4.25%. அப்ப இதுல பாருங்க, ரெப்போ ரேட்டு 4%, இதை விட எப்பவுமே கம்மியா இருக்கும் ரிவர்ஸ் ரெப்போ. ஆனா ரெப்போவை விட எப்பவுமே அதிகமா இருக்கும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அதாவது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி will always be more than repo, repo will always be more than reverse repo. ஓகே, இது 4% இருக்கும்போது
இது 3.75% இருக்கும். மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்து 4.25% இருக்கும். இதுக்கும் இருக்கு டிஃபரன்ஸ் வந்து 0.25%. அதே மாதிரி இதுக்கும் இருக்கு டிஃபரன்ஸ் வந்து 0.25%. ஸோ இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. அது என்னன்றத பின்னாடி பார்ப்போம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா எது கம்மியா இருக்கும் இது? ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல வரலாம், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரெப்போ விட கூட இருக்கும் இல்ல கம்மியா இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல வந்து இந்த கதையெல்லாம் யோசிச்சு நீங்க சொல்ல தெரியணும். உங்களுக்கு சொல்ல தெரியணும். புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, வெரி குட். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் பேர் என்னன்னா லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐஸ் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டினா என்னன்னு கேட்கலாம் கொஸ்டின். ஆர்பிஐயோட லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி சிம்பிள். லிக்விடிட்டினா என்ன? பணம் புழக்கம். அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அந்த ஒரு மெத்தட் அவங்க வச்சிருக்காங்க. அந்த மெத்தட் இந்த 2 மெத்தட் தான், ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். சரிங்களா? லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில 2 விண்டோ இருக்கு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, இதை தான் வந்து பாலிசி கண்ட்ரோல், மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட்டை தான் வந்து உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க. நான் சொன்ன 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி கூட போறாங்கன்னு கூடி அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும்னா இதுதான், ரெப்போ ரேட் என்ன, கூட்டலாமா குறைக்கலாமா. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இதோட அந்த இதை மாத்திரம் பண்ணுவோம், ஒரு அந்த இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து ஒவ்வொரு ஆளும் பதில் சொல்லுங்க. இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குன்னு நான் இப்ப ஆர்பிஐ கமிட்டி, நம்ம தான் இப்ப ஆர்பிஐ கமிட்டிங்க, நம்ம எல்லாம் தான் இப்ப ஆர்பிஐ கமிட்டி. நம்மளுக்கு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்து 8% ஆயிடுச்சு. நான் இப்ப இதை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இன்ஃபிளேஷன் வந்து அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ரெப்போ ரேட்டை குறைச்சா இன்ஃபிளேஷனை குறைக்கலாமா, இல்ல ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினா இன்ஃபிளேஷனை குறைக்கலாமா? என்னோட ஏம் இன்ஃபிளேஷன் குறைக்கணும். ரெப்போ ரேட்டை நான் என்ன பண்ணணும்? ஏத்தணுமா இறக்கணுமா? எனக்கு ஒரு ஆர்டரா சொல்லுங்களேன். யாராவது ஒரு ஆள் ஆர்டரா, ஒரு ஆளு. எதுக்கு? ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ தட் இஸ் ஹவு யூ டூ. ஓகே, ஸோ இது மாதிரி செய்யணும். இது மாதிரி செய்யறது யாருக்காவது எக்ஸிட் இருக்கா? சிவா, சிவா என்ன பண்ணணும்? சிவா இல்ல, இஸ்வான். சாந்தா, டெல் மீ. என்ன பண்ணும்? ரெப்போ ரேட் என்ன பண்ணும்? ஓகே, ஃபைன். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? பிரீத்தி என்ன பண்ணணும்? ரெப்போ ரேட் என்ன பண்ணணும்னு கேக்குறேன். இன்ஃபிளேஷன் இப்போது அதிகமா இருக்கு, நான் இன்ஃபிளேஷனை குறைக்கணும். கரெக்ட். சக் பண்ணணும்னா கரெக்ட். ஸோ ஹவ் டு யூ கோ அஹெட்? இன்ஃபிளேஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அதிகமா இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்? மணி சப்ளையை குறைக்கிறது உன் ஏமா இருக்கணும். மணி சப்ளையை எப்படி குறைப்ப அப்படின்னா, ஜனங்களுக்கு லோன் கொடுக்கறத வந்து நீ வந்து கம்மி பண்ணணும். அப்ப ரெப்போ ரேட்டை நீ என்ன பண்ண அப்படின்னா அதிகப்படுத்து. ரெப்போ ரேட், வட்டி ரேட்டை வந்து அதிகப்படுத்துறாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்கு கொடுக்குறான் 4% வந்து முன்னாடி கொடுத்துட்டு இருந்தான். இப்ப 6% வந்து ரெப்போ ரேட் மாறிடுச்சு. அப்ப பேங்க் எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வந்து 4%ல வாங்கிட்டு இருக்கப்ப 8%ல வட்டி கொடுத்துட்டு இருந்தான் லோனு. இப்ப பேங்க் என்ன பண்ணுவான்? இவன் 2% ஏத்தனோன்னு அவனும் 2% ஏத்திடுவான், 10% ஆக்கிடுவான். அப்ப ஜனங்கள்லாம் யோசிப்பாங்களா? ஓகே, இப்போதே கடன் வாங்க வேணான்னு யோசிப்பாங்களா? கடன் வாங்க வேணான்னு யோசிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்க ஜனங்க மத்தியில மணி சப்ளை குறைய ஆரம்பிச்சிடும். மணி சப்ளை குறைய ஆரம்பிக்கிறதுனால இன்ஃபிளேஷனும் ஒரு 10-15 நாள்ல குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து அவன் பண்ணணும்னு ஆசைப்படுறது. ஓகேவா? அதுக்கான ஆப்போசிட்டும் அப்படிதான். மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா
ரெப்போ ரேட்டை குறைப்பான். 4% கொடுத்துட்டு இருந்தது 2% ஆக்கிடுவான். பேங்க் என்ன பண்ணிடுவாங்க, 8க்கு பதிலாக 6% ஆக்கிடுவாங்க. அப்ப வட்டி வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கலாம். வட்டி குறைஞ்சிருக்கு, இதுதான் சரியான டைம், வட்டிக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி பிசினஸ் ஆரம்பிப்பான். ஸோ அதனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குது, அதிகமாகும். இல்ல உங்களுக்கு வந்து பெட்டர் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், எக்கானமிக்கு பெட்டர். இந்த அளவுக்கு புரிஞ்சா? ஓகே, போதும், இன்னைக்கு இது போதும். வாட் வில் டூ இஸ், நாளைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் எக்கானமிக்கு நல்லதா கெட்டதான்றது ஒரு வாட்டி பார்த்துட்டு இது திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த குவான்டிடேட்டிவ், இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் மானிட்டரி பாலிசி. நம்ம இப்ப பார்த்ததெல்லாம் குவான்டிடேட்டிவ், அதாவது வந்து நம்பர்ஸை வச்சு எல்லாத்துலயும் என்ன பேசுறோம், வட்டி ஏத்துறது வட்டி இறக்குறது, இதை பத்தியா பேசிட்டு இருக்கோமா? குவான்டிடேட்டிவ் நம்பரை வச்சு பேசுறதுனால இந்த மானிட்டரி பாலிசி இது. அடுத்தது குவாலிட்டேட்டிவ் மானிட்டரி பாலிசின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம், அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நாளைக்கு குவான்டிடேட்டிவ் மானிட்டரி பாலிசி ஃபுல்லா முடிச்சிடலாம். ஸோ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டையும் முடிச்சா மானிட்டரி பாலிசி முடிஞ்சிடும். ஓகே, ஐ எம் கோயிங் ஸ்லோ, பட் ஐ டோன்ட் மைண்ட் டேக்கிங் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஏன்னா இது இம்பார்ட்டன்டான போர்ஷன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாருக்கும்? எனி டவுட்ஸ்? யாருக்கு? ராதிகா, ராதிகா டவுட் ஏதாவது? கட்டாய் கட்டாய் கேக்குது ராதிகா. சரி, ஓகே, நீங்க கால் பண்ணி பேசுங்க. சரி, எனிபடி எல்ஸ்? வேற இருக்காது. சி, நார்மலி வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட்டை தான் முடிவு பண்ணும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை சொல்லாது. ரெப்போ ரேட்டை சொன்னாலே வந்து நம்மளுக்கே தெரியும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன, இதுல இருந்து கூட இவ்வளவு இருக்கும், இவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், இவ்வளவு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இவ்வளவு கூட இருக்கும் அப்படின்றது சொல்லுவோம். மானிட்டரி பாலிசி காரிடோர்னு சொல்லுவாங்க. இந்த காரிடோர் தெரிஞ்சனால வந்து நம்மளே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு புரிஞ்சா, ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, மற்றவங்க எவ்ரிபடி ஃபைன்? சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கு, இதை ரிவைஸ் பண்ணும்போது டவுட் இருந்தாலும் எனி டைம் கிவ் மீ கால், கால் பண்ணி பேசுங்க, இல்ல மெசேஜ் போடுங்க, அண்ட் டவுட் கிளாரிஃபை பண்ணுங்க. இம்பார்ட்டன்டான போர்ஷனால தான் ரொம்ப ஸ்லோவா போறேன், பார்த்துக்கோ. ஓகே, ரைட். அண்ட் ரொம்ப நிறைய ஸ்டஃப் உள்ள போட்டாலும் கஷ்டமா இருக்கு, அதனால தான் போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது போதும். ஓகே, ஹரி, சிவா, எவ்ரிபடி? சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் வாட்சிங் த கிளாஸ். தேங்க்யூ பிரீத்தி. புரியுது பிரீத்தி, புரியுதுல பிரீத்தி உனக்கு? பிரீத்தி கொஞ்சம் டேக் இட் ஸ்லோ, டசன்ட் மேட்டர். உடனே டக்குன்னு இது கூட நீ திரும்பி கொஞ்சம் படிச்சு பாரு. அண்ட் படிச்சு பார்த்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணா எனக்கு பேசணும். ஓகேவா? நடுவில் அண்ட் டவுட் கேட்கறது யோசிக்கவே சார், என்ன விதமான டவுட் இருந்தாலும் கேளு, டோன்ட் வரி அட் ஆல். ஓகே, சரி சரி, குட் குட் குட். ஓகேம்மா, தேங்க்யூ. ஆ, சொல்லு பேபி, நீனும் நானும் தான், சொல்லு. ஆ, நம்ம ரெண்டு பேரும் தான் எல்லாம் போயிடுச்சுங்க, சொல்லு. வாங்கலாம் வாங்கலாம், காசு தான் வாங்கலாம். பாண்டு மார்க்கெட்டு. என்னது? சரி சரி சரி, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, கட் பண்ணு. சரி.